ராம 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 ராம் 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 ராம 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 ராம். ஸ்ரீ ராமநாம சிங்கத்திற்கு ஜெய். जय जानिकांत स्मरण जय जय राम राम. गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद. जय जानिकांत स्मरण जय जय राम राम. हर हर नम पार्वती पते हर हर महादेव. सिद्धि विनायक स्वामी की जय. आंजनेय स्वामी की जय. सदगुरु महाराज की जय. सकल साधु मंडली की जय. ब्रह्मश्री सुंदर कुमार स्वामी की जय. श्री प्रेमिकेंद्र सदगुरु महाराज की जय. प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अंबरीश शोषौणुक भीष्मदाल्प्यान रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन पुण्यानिमान् परम भागवतान् स्मरामि. सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः. ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய இந்த ஸ்ரவண யஜ்ஞத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அருமையான உபதேசங்களை செய்திருக்கிறார். பகவத்கீதையில் பக்தர்களுக்கெல்லாம் அது அமிர்தம் போல் அப்படி சொட்ட சொட்ட அருமையாக இருக்கும். ஆனந்தமான விஷயங்கள்லாம் பகவத்கீதையில். அதான் பகவான் இந்த ருச்சின்றது எப்படி கொடுப்பானே தெரியாது. அதான் சொல்கிறது விஷயா வினிவர்த்தந்தே நிராகாரஸ்ய தேகினா ரசவர்ஜம் ரசோப்பியாஸ்ய பரம் திருஷ்பா நிவர்த்ததே. உலக விஷயங்கள்லேருந்து மனசு கட்டுப்படுத்தலாம், ஆனால் அதை அனுபவிக்கணுன்ற ஆசை உள்ளுக்குள்ளே ஓடினே இருக்கும். நிராகாரஸ்ய தேகினா, அதாவது சாப்பாடு கண்ட்ரோல் பண்ணதான் நாக்கு ருச்சி அடக்கிட்டேன்னு அர்த்தம் இல்லை. சாப்பாடு தான் கண்ட்ரோல் பண்ணேன், நாக்கு ருச்சி அடக்கலை. நாக்கு ருச்சி ஒரு பக்கம் இருந்து தான் இருக்கும். சினிமா பார்க்கக்கூடாதுன்னு தான் இருக்கிறதே தவிர டிக்கெட் அதிகமாக இருக்குன்னு. ஆனால் சினிமா பார்க்கணுன்ற ஆசை இருக்குது, அதனால தானே ஃபோனில் பார்க்குறோம் இல்லையா? அந்த ஆசை இருக்குது தான் இருக்குது. ரசவஜ்யம் ரசோப்ஜாஸ்ய பரம் துஷ்பா நிவர்த்தது. இது எது வரைக்கும்னா இதனுடைய சேஷ்டெல்லாம் எது வரைக்கும் நடக்கும்னா அது உலக விஷயங்களில் பெருசாக நினைக்கிற வரைக்கும் அதெல்லாம் நடக்கும். நாக்கு ருச்சி, கண்ணில் பார்க்கக்கூடியது, காதில் கேட்கக்கூடிய சுவாரஸ்யமான பாடல்கள் எல்லாம், திரைப்பட பாடல்கள்லாம் கேட்குறது ஆசையாக இருக்குது. எல்லாம் எதனாலன்னா பரந்துஷ்பா உயர்ந்த விஷயத்தை இவன் அனுபவிச்சான்னா இதெல்லாம் அப்புறமா இவனுக்கே பிடிக்காது. இந்த லோக விஷயங்கள்லாம் சுத்தமாக பிடிக்காது. கிருஷ்ண விஷயத்தை அனுபவிச்சிட்டான், உயர்ந்த உன்னத ஸ்திதிக்கு தன்னை பரிசுத்தமான நிலைக்கு தன்னை உயர்த்தி கொண்ட பிறகு இந்த அசுத்தமான விஷயத்தை எவனா திரும்பி பார்ப்பானா? திரும்பி பார்க்கடா. இவனுக்கே பிடிக்காது. ஃபஸ்ட்டெல்லாம் ஆரம்ப நிலையில் தான் இந்த பாட்டெலாம் கேட்கணும் போல் ஆசையாக இருக்கும். அந்த பாட்டு இந்த பாட்டு சினிமா பாட்டெலாம் கேட்கணும் போல் ஆசையாக இருக்கும். நீங்கள் பாகவதம் படிச்சுட்டு கிருஷ்ண லீலைகளில் அனுபவிச்சுட்டுன்னா இது மாதிரி பாட்டெலாம் பாடினச்சே இவ்வளோ கீழவா நம்ம இருந்தோம், இவ்வளோ கீழ் நிலையிலேயே நம்ம தள்ளப்பட்டு இருந்தோம், சரி இந்த பாட்டெலாமா கேட்டுன்னு இருந்தோம். பாட்டு நல்லா இருக்குன்னு கேட்டோம், அதில் டான்ஸ் ஆடுறாங்க நல்லாயிருக்கு, டான்ஸ் பார்க்கறதுக்காக அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு கேட்குறோம். ஏதோ ஆக மொத்தம் இல்லை நம்ம அந்த நடிகர் பிடிச்சிருக்கோம், அந்த நடிகருடைய ரசிகராக இருப்பாங்க, அதனால் அந்த பாட்டு கேட்பாங்க. இதெல்லாம் எது வரைக்கும்னா கிருஷ்ணங்களை வர வரைக்கும். கிருஷ்ணங்களை வந்துட்டேன்னா இதெல்லாம் ஏண்டா இதெல்லாம் இப்படிலாம் பாட்டை கேட்டு இப்படிலாம் கண்ட சினிமாங்களை பார்த்து காலத்தை வீணடிச்சோன்னு அப்போ வருத்தப்படும். ஆமாம், அந்தளவுக்கு இந்த விஷயங்கள்லாம் உலக விஷயங்கள்லேருந்து நம்ம எல்லாம் கண்ட்ரோலில் வந்துடலாம். ஏதோ ஒரு காரணத்துக்காக உலக விஷயம் வந்துடலாம். ஆனால் அனுபவிக்கணுன்ற ஆசை உள்ளுக்குள்ளே இருந்துன்னு இருக்கு இல்லையா? அதில் வாசனையோடு போனோன்னா உயர்ந்த விஷயத்தை திருஷ்வா நீ பார்த்துட்டுன்னு சொன்னால், உயர்ந்த சௌக்கியத்தை நீ அனுபவிச்சிட்டுன்னு சொன்னால், அது பிறகு இதெல்லாம் சப்புன்னு போய்டு. அதெல்லாம் உனக்கு பிடிக்காது. மகான்கள்லாம் அப்படி தான் அனுபவித்தாங்க. எல்லாமே எல்லாரும் எடுத்த உடனே ஆகாசத்துலேருந்து குதிச்சு இல்லையே, எல்லாம் உலகத்தில் எல்லா ஆசைகள்லையும் உழண்டு பலவிதமான கஷ்டங்கள் துன்பங்கள் பலவிதமான கொடூரங்கள்லாம் அனுபவித்து நோய்களால் வாட்டப்பட்டு பலவிதமான
எல்லாம் கடைசியில் அங்கே போய் இங்கே போய் எல்லாத்துலேயும் ஏமாந்து போய் அதை தான் இது ஒன்றுமே இல்லை, இது எல்லாம் பொய்யானது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே பாகவத்துக்கு வராங்க. வாழ்க்கையில் ரொம்ப நொந்து நூலாக போய் பல கஷ்டங்களை அனுபவித்து நாம் எதுக்கெல்லாம் ஆசைப்பட்டோமோ, எதெல்லாம் சத்தியம்னு நினச்சோமோ அதெல்லாம் பொய் போல் இருக்கே, பொய் போல் இருக்குல்ல, பொய் தானே அப்படின்னு உணர்ந்து அது அப்போ நான் யாரெல்லாம் நம்பணும் அவங்களாம் கைவிட்டாங்க, எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணாங்க அப்படின்னு பல அடிகள் படுறான். பல துன்பங்களை வாழ்க்கையில் நொந்து நூலாக போய் கடைசியில் என்னென்னா பகவான் தான் கதி அப்படின்னு பகவானை வந்து சரணாகதி அடைகிறான். அப்போ வாழ்க்கையில் எவ்வளோ இன்னல்கள் அனுபவிச்சிருப்பான். அதை நம்பி இதை நம்பி ஏமாந்து தானே மிச்சம். எல்லாத்துலேயும் போய் ஏமாந்து தானே போகிறோம். நம்ம இது கை கொடுக்கும், அது கை கொடுக்கும், இல்லை இவங்க கை கொடுப்பாங்க, அவங்க கை கொடுப்பாங்க, கடைசியில் ஏமாந்து போகணும். ஏதோ கொஞ்சம் உதவி கிடைக்கும். ஏன்னா அந்த உதவி கிடைக்குதுன்னா நீ மொத்தமாக வைராக்கியம் அடைஞ்சு பகவான்களை வந்துடக்கூடாது இல்லையா. அதனால் கொஞ்சம் சில அப்பப்போ உனக்கு பரிகாரத்துக்கு ஏதோ உதவி கிடைக்குதுன்னா அது எதுக்குன்னா உன்னை பௌதிகத்திலே வச்சுன்னு இருக்கிறதுக்காக, கிருஷ்ணங்கள் நீ வந்துடக்கூடாதுக்காக, கொஞ்சம் ஆறுதலுக்காக. நினச்சது எல்லாம் பர்ஃபெக்டாக 100% ஒன்று நடந்திருக்காது, 25% கிடச்சிருக்கோம் உனக்கு. அதுவே பரவாயில்ல இதுவாது கிடச்சிது அப்படி நாம் அப்படியே நம்ம மனசை தேர்த்திக்கின்னு நம்மளுக்கு நாமளே ஆறுதல் சொல்லிக்கின்னு ஏதோ அவள் தான் அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகி அதோடு போக வேண்டியது தான். அதில் திருப்தி பட்டுக்க வேண்டியது தான். அந்த கொஞ்சம் நெஞ்சத்தில் திருப்தி பட்டுக்க வேண்டியது தான். பெருசாக ஒன்றும் கிடச்சிருக்காது. அது கூட ஏன் அந்த கிடச்சதுனால என்ன பண்ணால் சரி அதுவாது கிடைச்சிது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணோம், நம்ம கோபிச்சக்கூடாது யாருமே. சத்தியமாக நாம் வாழற வாழ்க்கைலாம் பிச்சைக்கார வாழ்க்கை தான் கண்டிப்பாக. அதாவது பிரம்ம ஞானிகள் இருக்காங்க இல்லையா, பரமானந்த சௌக்கியத்தில் அனுபவிக்கணும், அது பரம் திருஷ்வான்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த உயர்ந்த சௌக்கியத்தை அனுபவிச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு நாமெல்லாம் பிச்சைக்காரர்கள் தான். சத்தியமாக சொல்கிறேன். நாமெல்லாம் பணத்துக்காக கோடி ரூபாய் சேர்த்தா கூட நிம்மதி இல்லாத நீ பிச்சைக்காரன் தான், தரித்திரம்தான். ஆனால் கோடி ரூபாய் இல்லை, கோடி ரூபாய் ஒரு கோடியில் தூக்கி விசாரிச்சுடுவாங்க கொடுத்தா, அதாவது உயர்ந்த சிந்தாமணியே கொடுத்தா கூட அதை பொடி பொடியாக ஆக்கி கடலில் கரைச்சிடுவாங்க, எல்லா தூக்கி விசாரிச்சுடுவாங்க, கல்லுங்களாக தூக்கி போட்டுருவாங்க. மந்திரக்கோளை கொடுத்தா அதை உடச்சி போட்டுருவாங்க. அப்படியேப்பட்ட மகாத்மாக்கள். அப்போ என்ன இதெல்லாம் எதுக்கியா, இல்லை சொர்க்கலோக சௌக்கியம்லாம் கொடுக்கும், அதெல்லாம் தேவையே இல்லை எனக்கு. அந்த உயர்ந்த சௌக்கியத்தை ஆத்ம லாபம் ஏன்பா நிஜலாப சந்துஷ்ட, என்னுடைய உண்மையான லாபத்தை நான் அடைஞ்சிட்டேன். இது அடைக்கிறதுக்கு தான்ப்பா நான் வெளியே லோலோன்னு அலைஞ்சிட்டு இருந்தேன். அதை தேடினேன், இதை தேடினேன், அங்கே ஓடினேன், இங்கே ஓடினேன், அந்த சுபம் நல்லா இருக்குமா, இந்த சுபம் நல்லா இருக்குமான்னு கடைசியில் தேடி போய் வெளியில் தான் சுகம் இருக்குது, வெளியில் தான் சுகம், இன்னொரு பொருளில் தான் சுகம் இருக்குது, இன்னொரு விஷயத்தில் தான் சுகம் இருக்குது, இன்னொரு பொருளில் தான் சுகம் இருக்குதுன்னு போய் ஏமாந்ததுலாம் போதாதா? இந்த ஒரு பிச்சைக்கார வாழ்க்கை. பிச்சைக்காரன் என்ன பண்ணணும், அங்கங்கே போய் எவனா காசு கொடுத்தா தான் அவன் பொழப்பு நடக்கும். ஆமாம், எவனா கொடுப்பானா, எவனா ஒரு ரூபா கொடுப்பானா, 2 ரூபா கொடுப்பானா, அது மாதிரி பிறரை நம்பியே நம்ம வாழ்ந்து பழக்கப்பட்ட நாம் இந்த இந்திரியங்கள் நம்ம வாழ்க்கை பழக்கப்பட்ட என்றைக்கு உன்னுடைய லாபத்தை நான் தெரிஞ்சுக்க போகிறேன், நம்ம ஆத்ம லாபத்தை நம்ம என்றைக்கு தெரிஞ்சு போகிறோம். அப்போ ஆத்மலாப துஷ்டர்கள்னா அந்த ஆத்மலாப சந்துஷ்ட, அந்த துஷ்டம்னா சந்தோஷம் அடையிறது. அந்த சந்தோஷம் அடைஞ்சிட்டாங்கன்னா அது பிறகு நம்மளெல்லாம் பார்த்தா அவங்க பிச்சைக்காரர்கள் போல் தோணும். அவர்கள் பணக்கார நிலையில் இருக்கிறதுனால. இவர்கள்லாம் இந்த ஆத்ம லாபத்துக்கு வந்துட மாட்டாங்களா? நிஸ்ரயசாய லோகசிய, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் இந்த ஆத்ம லாபத்தை, இந்த கிருஷ்ண சௌக்கியத்தை, இத்தம் பிரம்ம சுகானுபூத்தியா, இந்த பிரம்ம சுகானுபவத்தை, பிரம்ம சௌக்கியம் தூ அனந்தம், எல்லையற்ற இந்த பிரம்ம சௌக்கியத்தை அடைஞ்சிட மாட்டாங்களா? மகான்கள்லாம் ஏங்குறாங்க. எதுக்காக? நம்மள கருணையினால. அதுக்காக தான் பாகவதமே கொடுத்தார், வேறு எதுக்காக இல்லை. சம்சாரினாம் கருணையாக புராண குஹ்யம், சம்சாரிகள் மேலே உள்ள கருணையினால் சொன்னாராம் அந்த பாகவதத்தை சுகாச்சாரியார். அவர் பிரம்மனிஷ்டர், ஆத்மானந்தத்தில் ரமிக்கிறார். ஆனால் ஆண் பெண் ஸ்ரீ புருஷன் கூட பேதம் கூட தெரியல. திருஷ்பாணி யாந்தம் ரிஷிமாத்மஜம் அப்பியனக்தம் தேவ்யஹரியா பரிததுர்ன சுதஸ்ய சித்திரம் தத்வீக்ஷ பிருச்சதி முனோ ஜகதுஸ்தவாஸ்தி ஸ்திரீ பும்பிதான் அது சுதஸ்ய விபிக்த திருஷ்டேஹே. இது அப்போது எம்பிரவிரஜந்தம் அனுபேதி அபேத கிருத்தியம் தொய்பாயனோ விரகாதர ஆஜுஹாவ புத்திரேதி தன்மையதை புத்திரான்னு பின்தொடர்ந்து போன அவர் அங்கே போனால் ஸ்திரீகள் இப்போ குளிக்கிறாங்க. அந்த ஸ்திரீகள் இருக்கிறாங்களா புருஷர்கள் தான் தெரியாமல் ஏற்பாடுக்கு என்னன்னா திகம்பரராக சஞ்சாரம் பண்ணிட்டு போகிறார். 16 வயசு யுவா
பிரம்மனிஷ்டராகிய சுகாச்சாரியார். எந்த லாபம்னா ஆத்ம லாபத்தில் சந்தோஷம் போகிறார். அவருக்கு ஆண்னா தெரியும், பெண்ணான்னா தெரியும். அப்பா யார், பிள்ளை யார்? அப்பா கூப்பிட்றாரு வியாசாச்சாரன்னா அப்பான்னு ஒருத்தர் அப்பான்னு அவருக்கு தெரிஞ்சால் தானே. எல்லாம் பிரம்மமயம், எல்லாம் தன்மயமாக பார்க்குறவர். எல்லாமே தனக்குள்ளே இருக்கிற பிரம்மம் தான் வெளியில் இருக்குது. குடாகாசத்தில் இருக்கிறது தான் ஜடாகாசத்தில் இருக்குது அப்படின்னு பார்க்கக்கூடியவர் அவர். அப்படிப்பட்ட உபனிஷத்து ஞானம் பெற்றவர் அவர். உபநயன சம்ஸ்காரம் எதுக்கு எடுத்துக்க போகிறார் அவர்? உபனிஷத்து ஞானம் வந்தவங்களுக்கு உபநயன சம்ஸ்காரம் எதுக்குன்றேன். அப்போ வேதங்கள்லாம் எதுக்குன்றேன். காயத்ரி எதுக்கு? அந்த காயத்ரினால் எதை தியானிக்கிறோமோ அந்த பரம்பொருளையே அடைஞ்சிட்ட பிறகு அதன் மயமாகவே அந்த பிரம்மமயமாகவே மாறினவருக்கு இந்த உலகத்தினால் அவங்களுக்கு ஆக வேண்டியது என்ன இருக்குது? சர்வம் பிரம்மமயம் அப்படின்னு போகிறவங்களுக்கு அந்த பரமார்த்த லாபத்தில் அடையாத வரைக்கும் தானே இங்கே நம்ம பிச்சை எடுத்துன்னு இருக்கிறோம். ஆமாம், மகான்கள் நிலைக்கிலேருந்து நான் சொல்கிறேன். மகான்கள் நிலையில் அவங்க அந்த நிலையிலேருந்து சொல்கிறேன். அவர்கள் நம்மளை பிச்சைக்காரனாக தான் நினைப்பாங்க. இன்றைக்கி போனால் தான் நம்மளுக்கு சாப்பாடுப்பா, இன்றைக்கி போனால் தான் கை வழிச்சா தான் கஞ்சி, அந்த நிலைமையில் தான் நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். அப்போ நம்ம பிச்சைக்காரன் தானே. இவைகள் இல்லைனா கூட, இந்த வீடு இல்லைனா கூட, இந்த மனைவி இல்லைனா, குழந்தைகள் இல்லைனா கூட, எனக்கு இந்த வேலை உத்தியோகம் இல்லைனா கூட, எனக்கு சம்பாத்தியம் இல்லைனா கூட நான் வாழ முடியும் அப்படின்னு யார் சொல்கிறாங்களோ அவர்கள் தான் நிஜலாப சந்துஷ்டா, அவர்கள் தான் ஆத்மாராமர்கள். அவர்கள் என்ன இந்த லாபத்தை ஆத்ம லாபத்தை அடைஞ்சவனுக்கு மற்ற லாபங்கள்லாம் அவனுக்கு ஒரு பொருட்டே கிடையாதுப்பா. அப்போ நாம் இவைகள்லாம் கண்ட்ரோல் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ புலன்களை அடக்கிறோம், யமனியமங்களை கடைப்பிடிக்கிறோம், எல்லா வைராக்கியம் ஆடிக்கிறோம். கடைசியில் பார்த்தியா என்னென்னா விஷயா வினிவர்த்தந்தே நிராகாரஸ்ய தேகினகா. அப்படின்னா நிராகாரம்னா சாப்பாடு சாப்பிட்றது மட்டும் ஆகாரம் கிடையாது. கண்ணில் பார்க்குறது கூட ஆகாரம் தான். இந்திரியங்களால் ஒவ்வொரு விஷயங்களையும் கிரகிக்கிறதே ஆகாரம் தான். காதனால் பாட்டை கேட்குறது இல்லையா, அது காதனால் கிரகிக்கிற ஆகாரம். கண்ணுனால் விஷயங்களை பார்க்குறியா, அது கண்ணுனால் கிரகிக்கிற ஆகாரம். நாக்குனால் சுவைக்கிறது இல்லையா, அது நாக்குனால் கிரகிக்கிற ஆகாரம். அதே சமயத்தில் தொடு உணர்வுனால் ஒரு சுகத்தை அனுபவிக்கிறது இல்லையா, அது தொடு உணர்வுனால் தோல்னால் தொடு உணர்வு அனுபவிக்கிறது இல்லையா, அந்த ஸ்பர்ச சுகத்தை அனுபவிக்கிற அது ஒரு ஆகாரம். இப்படி பஞ்சேந்திரியங்கள்லையும் நம்ம ஆகாரங்களை அனுபவிக்கிறோம். அப்போது அந்த விஷயங்கள் இந்த நிராகாரஸ்ய இந்த புலங்கள்லாம் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டு நான் இருந்தால் கூட ஆனால் மனசுக்குள்ளே ஏக்கம் இருக்கும். அப்போது நிராகாரஸ்ய தேகினகா ரசவர்ஜம் ரசோப்பியஸ்ய. அந்த ரசமானது உள்ளே வந்து அந்த வாசனை இருந்துன்னு தானே இருக்குது. அனுபவிக்கணும். ஆனால் வெளிப்புறமாக புலன்களை கண்ட்ரோல் பண்ணிட்டேன், ஆனால் மனசுக்குள்ளே ஆசைகள் இருக்குது. அப்போ அந்த ஆசைகள் இருக்கிற வரைக்கும் நம்ம பிச்சைக்காரன் தான். அப்போது மகான்கள் நிலையிலேருந்து பார்த்து சொல்கிறேன். மகான் நிலையிலேருந்து நம்மளெல்லாம் பார்த்து பரிதாபப்படுவாங்க. ஏன்னா இவன் வாழ்க்கையே வந்து என்னன்னா ஒரு கேள்விக்குறி. என்னென்னா நாளைக்கு வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியாது இவனுக்கு. ஆனால் மகான்கள் ஆத்மலாபத்தை அடைஞ்சவங்க நாளைக்கு பற்றி கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா நான் அடைய வேண்டியதை அடைஞ்சாச்சு, இந்த உடம்பு இருந்தான்னா போனான்னா தேகேன ஜாதசியமேன சந்தின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த தேகமே நான் இல்லையே, இது காளி கோயிலில் வெட்டினா என்ன, இல்லை பல்லக்கு தூக்கு வச்சான்னா, இல்லை இதுக்கு புண்ணாக்கு கொடுத்தான்னா, இல்லை ஸ்தாலி புருஷாதின்னு அடியில் ஒருத்தன காந்தல் கொடுத்தான்னா, எதை சாப்பிட்டு போக போகிறேன், எப்படியோ வாழ்ந்துட்டு போக போகிறேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. என்னை யார் குறித்து நான் கவலைப்படணும்? அப்படி தானே பிரம்மனிஷ்ட சுகாச்சாரியா சொல்கிறேன். ஆண் பெண் வித்தியாசம் தெரியல. அவரை தர்சனம் சங்கல்பம் இல்லாமையே இவர்களுக்கு தாங்கள் பெண்கள் நாங்கள் ஆடை உடுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்ற எண்ணம் இல்லாமல் அந்த அப்சர ஸ்திரீகள்லாம் சுகாச்சாரியர் பார்த்த உடனே அப்படியே பிரமிச்சு நின்ட்டாங்க. தாங்கள் ஆண்களா பெண்கள் தேகாபிமானமே விட்டு போச்சு. அப்புறமா தேகத்தில் ஆடை இருக்குதா இல்லையான்றது எங்கே ஞாபகம் வரப்போகுது? அதுதான் ஒரு உதாரணம் சொல்கிறார் கபில வாசுதேவர். மதிரா மதாந்தகா. மதுபானம் சாப்பிட்டவன் உடம்புல துணி இருக்கா இல்லையான்னு தெரியாமல் எப்படி ரோட்டில் விழுந்து கிடக்கிறானோ அந்த நிலைக்கு அவன் தேக ஸ்மரணையே தேக கேகாத்ம விஸ்மிருதி. அது பாகவத கதையில் தான் வீட்டை மறந்துடுவான், உடலை மறந்துடுவான், எல்லாத்தையும் மறந்துடுவான், கிருஷ்ணமயமாக மாறிடுவான். பக்தேஷு கோவிந்த சரூபகத்ரி பிரேமைக தத்ரி பவரோக ஹந்திரி சாத்வம் சிஷ்ட சுதைரிய சம்சயா நிரந்தரம் வைஷ்ணவ மானசாணி அப்படின்னு சனத்குமாரர் சொல்கிறார் இல்லையா. பக்தி தேவி ஞான வைராக்கியத்தோ பிள்ளைகளோடு நீ போய் நிரந்தரமாக கலிபுருஷன் இடம் கொடுக்காம போய் எல்லார் மனசுலையும் போய் தங்கிடு அப்படின்ட்டு இடம் கொடுக்குறாரு இல்லையா. ஏன்னா பக்தேஷு கோவிந்த சரூபகத்ரி, பக்தர்களை கோவிந்தமயமாக மாற்றுபவளே,
பிரேமைக தத்ரி, பிரேமையே தரித்து கொண்டிருப்பவளே, பவரோக ஹந்திரி, பிறவிப்பிணியை போக்குபவளே, அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. அப்படிப்பட்டவள், அப்படி தேகத்தை மறக்க செய்யக்கூடியவள். அவளை லேஸில் மறந்துட முடியுமா? ஒருத்தன் சொன்ன சுடு சொற்களே என்னால் மறக்க முடியல. இன்றைக்கி வரைக்கும் 10 வருஷமாக அவன் சொன்ன அந்த சுவார்த்தினால இன்றைக்கி வரையும் நான் பேசாமல் இருக்கேன் அவங்கள அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த பகை உணர்ச்சி அவ்வளோ லேஸில் மறக்க முடியல அப்படின்னா, அவ்வளோ லேஸை மறக்க முடியாத ஒரு விஷயத்த இரவில் பகலில் நம்ம குத்திகிட்டே இருக்குது. ஒருத்தர் சொன்ன சொல்லு, ஒருத்தர் அவமதிச்சது, ஒருத்தர் பேசுனது, அதே சமயத்தில் ஒரு பிடிச்சமான விஷயங்களும் சரி. இப்போது சின்ன வயசில் சில விஷயங்களை ஆசைப்பட்டுருப்பான், அது கிடைக்காம போயிருக்கோம், அதை நினச்சி ஏங்கி நிற்கான் இல்லையா வாழ்நாள் முழுதும். இன்றைக்கி வரைக்கும் மறக்காமல் இருக்கான் இல்லையா. ஏன்னா அந்த ஆசை, அந்த ரசம் இருக்குது இல்லையா, அந்த வாசனைகள். ஆனால் பகவத் விஷயத்துக்கு வர வரைக்கும் தான் அப்படின்னா அவனால் மறக்கவே முடியல. தேகாபிமானத்தையும் மறக்க முடியல, இந்த நினைவுகளும் மறக்க முடியல. அது நல்லதானாலும் சரி, விருப்பப்படுற வெறுப்பான விஷயமும் மறக்க முடியல, விருப்பமான விஷயமும் மறக்க முடியல. அப்போ இது எப்போ தான் ஒழியும்? இந்த தொந்தோ அதீதம், இந்த வெறுப்புக்கு கடந்து எப்போ தான் போக முடியும்? மான அவமானங்களை கடந்து எப்போ தான் போக முடியும்னா, எப்போ கிருஷ்ணனிடத்தில் வந்துட்டியோ, பகவானுடைய குணங்களை கேட்குறியோ, அப்போ தான் இதெல்லாம் போகும். அப்படி தான் பிரம்மனிஷ்டராகிய சுகாச்சாரியார் அந்த பிரம்மானுபவத்தில் இருந்தார். அப்போ அவர்களுக்கு நாமெல்லாம் அவர்களுக்கு யாராலையும் எதுவும் ஆக வேண்டியதே இல்லை. ஆத்மலாபத்தில் இருக்கிறவங்களுக்கு தேகத்தினாலே ஆக வேண்டியதில்லைன்னும் போது, தேகத்துக்கு அந்நியமாக இருக்கக்கூடிய உறவினர்களாலே, அப்பா அம்மாவாலே ஆக வேண்டியது என்ன? புத்திரேதி கூப்பிட்டு அப்பாவால் ஆக வேண்டியது என்ன இருக்குது? நிஜலாப சந்துஷ்டா, தன் ஸ்வரூபத்தில் தான் ரமிக்கிறவருக்கு என்னப்பா ஆகும்? அந்த அத்தியாத்ம தீபம் அவங்களுக்குள்ள ஒரு டக்குன்னு ஒரு ஆத்ம பிரகாசம் உண்டாயிடுச்சுன்னு சொன்னால், அந்த ஆத்ம பிரகாசத்தில் இருக்கிறவங்களுக்கு இருட்டில் எப்படி போவாங்க? சூரியன் இருட்டை தேடினா இருட்டு கிடைக்குமா? சூரியன் எவ்வளோ தொலைவு சூரியன் என்ன தான் தேடினாலும் இருட்டு எப்படி கிடைக்கும்? அந்த மகான்களை பிடிச்சிட முடியுமா? ஏன்பா தண்ணிக்குள்ளே சூரியன் இருக்குப்பா, தண்ணிக்குள்ளே சூரியன் நீ கையில் பிடிச்சிட முடியுமா? அது மாதிரி தேகத்தில் ஆத்மா இருக்குது. ஆனால் அந்த ஆத்மா, அந்த தேகத்து சம்பந்தம் இல்லாதவர்களாகிய அவர்கள் பார்க்கறதுக்கு பார்த்தா அந்த தேகத்தில் இருக்கிற மாதிரி இருக்காங்க. அந்த மகான்களை நீ அவர்களை நம்மளுடைய பந்தங்களாலேயோ நம்மளுடைய கட்டுப்பாடு விதிகளாலேயோ அவர்களை கட்டுப்படுத்த முடியுமா? பரதயோகேஸ்வரன் கண்டிச்சுன்றான். அவர்களை கண்டிக்க முடியாது, தண்டிக்க முடியாது. பிஷ்டபேஷக அரைச்சமாக அரைக்கிற மாதிரி அப்படின்றார். ஏன்னா எங்களெல்லாம் மகான்களை பிடிக்க முடியாது. அதுதான் பின்னாடி சுகாச்சாரியர் சொல்கிறார், ஒரு கருடபக்ஷி பின்தொடர்ந்து ஒரு ஈ போகுமா? கருடன் பறக்க முடியாத நிலைக்கு உயரக்க போயிடும். அதை பின்தொடர்ந்து ஈயால் அதை பின்தொடர்ந்து போக முடியுமா? அது மாதிரி மகான்கள்லாம் அவர்கள் சித்த புருஷர்கள், பிரம்மனிஷ்டர்கள். அவர்களெல்லாம் நீ எந்த கட்டுப்பாடு விதிகளாலும் அவளை கட்டுப்படுத்த முடியாது. அவர்களை எப்படி தண்டித்தாலும் அதனால் பாதிக்கப்பட மாட்டாங்க. தேகேன ஜாதசி ஹிமேன சந்தி. அது எப்படின்னா, இப்போ தண்ணியில் இருக்கிற சூரியனை நம்ம பிடிக்கிற மாதிரி தான். தண்ணியில் சூரியன் தெரியுதுன்றால் பிடிச்சிட முடியுமா? பிடிச்சிட முடியாது. ஏன்னா ஒரிஜினல் சூரியன் எங்கேயோ எத்தனையோ 1000 மைலுக்கு தொலைவில் மேலே இருக்குது. அதனுடைய அம்சமாக தான் தண்ணியில் தெரியுது. அது மாதிரி இந்த தேகத்தில் இருக்கிற மாதிரி இருப்பாங்க, ஆனால் தேகத்தில் இருக்க மாட்டாங்க. அவர்கள் தன் சொரூபத்தில் தான் ரமிச்சுட்டு இருப்பாங்க. புரியுதுங்களா? அது மாதிரி மகான்கள்லாம் எப்படி ஒரு பாதத்துக்கு எரிஞ்சு போன கயிறு பார்த்தா சாம்பல் உண்மையான கயிறு மாதிரி தோணும். ஆனால் கட்சியில் பார்த்தா அதை எடுத்து கட்டுறதுக்கு உதவாது. அதை கட்ட முடியாது அந்த கயிறை. அதுபோல் வறுக்கப்பட்ட விதையோ அவிக்கப்பட்ட விதையோ மறுபடியும் முளைக்காதது போல் அவர்கள் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த ஆசைகள்லாம் ஒழிந்தவர்கள் எரித்து சாம்பலமாக்கணும். ஞானாக்னி தக்த கர்மானம். அப்போது ஞானம் என்ற அக்னினால் எரிக்கப்பட்டவர்களாகிய அந்த ஆத்மனிஷ்டர்கள், பிரம்ம ஞானிகள்லாம் எதிலையும் கட்டுப்படுத்த முடியாது அவங்கள. அப்படிப்பட்டவர்களுக்கு நாமெல்லாம் பிச்சைக்காரர்கள் தான். அவர்களுக்கு யார்களையும் போய் ஏந்த வேண்டியதில்லை, யார் கையும் ஏந்த வேண்டியதில்லை. தன துர்மதாந்தகா, பணத்திமிர் பிடிச்சவங்களை போய் கையை நம்பியாக இருப்பாங்க அவங்களாம். பாகவத்தில் சொல்லியிருக்கு, தன துர்மதாந்தகா, பணத்திமிர் பிடிச்சவங்க கையை ஏந்தி நிற்கணும் அவசியமே இல்லை. ஆனால் அவர் ஏழைப்பட்டவன் கஷ்டப்படுறான், வேறு வழி இல்லை. அவன் கூலிக்கு மாறிடுச்சு, அவன் சொல்கிற வேலையெல்லாம் செய்து தான் ஆகணும். ஏன்னா அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு நான் என்ன பண்ணுறது? என் பசங்களை எப்படி நான் காப்பாற்றுறது? என் குடும்பத்தை எப்படி ரன் பண்ணுறது? அப்படின்னா அவர்களை தேகின்னு நின்று தான் ஆகணும். ஏன்னா அவனுக்குள்ளே அவன் ஏழைப்பட்டவனும் பணக்காரனும் முக்கியம் இல்லை. எல்லாருக்குமே சமமாக இருக்கக்கூடிய ஒரு ஆத்ம லாபம் இருக்குது. ஆனால் அதை தெரிஞ்சிக்கல. அவனுக்கு தெரிஞ்சிக்காத வரைக்கும் நம்மளாம் ஏழை தான். அவன் லோக விஷயத்தில் அவன் ஏழைப்பட்டவனோ பணக்காரனோ அது விஷயமே இல்லை. ஆனால் ஆத்ம லாபத்தை தெரிஞ்சிக்காதது தான் நீ ஏழை. ஆத்ம லாபத்தை தெரிஞ்சிக்காதவன் ஏழை, ஆத்ம லாபத்தை தெரிஞ்சுக்கணும் பணக்காரன். பெரிய சொத்து அது.
சகலபுவன மத்தியே நிர்தனாஸ்தே அபிதன்யா. நிர்தனாஸ்தே, சகல புவனங்களும் பணமற்றவனான்னு இருக்கலாம், ஆனால் யார் தன்யன்னா பாகவத லாபத்தை அடைஞ்சிட்டானா, பாகவதம் படிச்சுட்டானா, பாகவதத்தில் உள்ள ரகசியங்களை தெரிஞ்சுனா, பாகவதத்தில் உள்ள கிருஷ்ணனை இருதயத்தில் நிறுத்திட்டான்னு சொன்னால் அவன்தான் பெரிய தனவான், அவன்தான் பெரிய பணக்காரன். அவனுக்கு யாராலே ஆக வேண்டியது ஒன்றுமே இல்லை. பகவானே அவன் ஹிருதயத்தை தேடி வராராம். பிரபிசதி ஹிருதி தேஷாம் பக்தி சூத்ரோபணத்தா சர்வ நிஜலாபம் நிஜலோகம் சர்வதாது விகாய. வைகுண்ட லோகத்தை கூட தூக்கி போட்டு அந்த பக்தன் ஹிருதயத்தில் பகவான் பிரவேசிச்சிடறான். ஏன்னா இவன் என்னை தெரிஞ்சுக்கிட்டான், இவன் என்னை பிடிக்க வேண்டிய விதத்தில் பிடிச்சிட்டான், பாகவதத்தில் பிடிச்சிட்டான், பக்தினால என்னை பிடிச்சிட்டான். எப்போ பாகவதம் படிக்க ஆரம்பிச்சோ சகல புவனங்களில் நீதாண்டா பெரிய பணக்காரன். அவன்தான் தன்யனா. தன்யன்னா பெரிய பணக்காரன் அவன்தான். அவன் மற்றவங்களா என்ன தன்யர்கள் கிடையாது. பாகவதத்தில் ரமிக்க தெரியாதவர்களுக்கு அதை ரசிக்க தெரியணும். வாழ்க்கையை நரகமாக்கி கொண்டவர்களுக்கு எப்படி ரசிக்க தெரியும்? வாழ்க்கையை ரசிக்க தெரியாது, சுவைக்க தெரியாது. அவர்களாம் வாழ்க்கை ஒவ்வொரு விஷயமும் குறையாதான் தெரியும். ஒரு பிள்ளைகளிடத்தில் கூட சுடு கோவப்படுறது, அவர்கள் என்ன தான் பிள்ளைகள் நல்லா வேலை செய்தால் கூட ஒரு அம்மா அவ்வளோ டென்ஷனாக வராங்க. எதுக்கு? அப்போ எது செய்தாலும் அவங்களுக்கு குறையாக தான் சொல்கிறாங்க. அப்போ ஏன்னா இவர்களே குறைபாடு உடையவர்கள், இவர்களிடத்துலேருந்து அந்த குழந்தைகளுக்கு எப்படி நிம்மதி கிடைக்கும்? அவர்களுக்கு எப்படி நிறைய உடையவர்களாக அவர்களுக்கு எப்படி நிறைய இவங்க கொடுக்க முடியும்? இவர்களே குறைபாடு உடையவர்கள். அப்போ என்ன குறைன்னா, குறையொன்றும் இல்லாத கோவிந்தனை தெரிஞ்சிக்காது தான் குறையும். அதான் சொல்கிறேன், பரம் திருஷ்பா உயர்ந்த விஷயத்தை தெரிஞ்சிக்காதனால்தான் இதெல்லாம் குறை. மற்ற கட்டுப்பாடு நம்ம அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும், நான் நியாயமாக தான் நடக்கிறேன், தர்மமாக நடக்கிறேன், அதெல்லாம் என்னென்னா நிராகாரசிய தேகினது, அப்போதைக்கு கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கேன், அவ்வளோதானே தவிர. ஆனால் இது முழுமை கிடையாது. நாம் அனுஷ்டிக்கிற தர்மங்கள்லாம் இப்படி தான், என்னென்னா கண்ட்ரோலுக்கு வந்திருக்கோம், அவ்வளோதான். சாப்பாடு கண்ட்ரோல் பண்ணிடணும், ஆனால் சாப்பாடு சாப்பிடணுன்ற ஆசை உள்ளுக்குள்ளே இருக்குது. அது வரைக்கும் நாம் குறையுடையவர்கள் தான். அப்படின்னா ஒவ்வொரு ஆகாரமும் இதுபோல் புலனெண்கள் மனசு என்னென்னா கண்டதெல்லாம் ஆசைப்படுது. அப்போ அதில் ஒரு ஆகாரம், அந்த மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்குதுன்னு சொல்கிறோம், மனசில் ரம்யமாக இருக்குன்னு சொல்கிறோம், அது ஒரு ஆகாரத்தை உணருது. இப்போ 5 இந்திரியங்கள் மட்டும் இல்லை, 6வது இந்திரியம் மனசும் சரி ஒரு ஆகாரத்தை அதுவும் சாப்பிடுது. என்ன சாப்பிடுது? மனசில் நினைச்சதை மனசால் தியானம் பண்ணி அனுபவிக்கிறது அந்த ஆகாரம். அப்போது இந்த 5 புலன்கள் 6 புலன்களுடைய ஆகாரத்தையும் நீ கண்ட்ரோல் பண்ணிட்டா கூட உனக்கு வாசனை ஆனது இருக்க தான் செய்யும், அகங்காரம் இருக்க தான் சரி. மனம் புத்தி அகங்காரம் இருக்கிற வரைக்கும் உன் புத்தியில் அந்த அனுபவிக்கணுன்ற ஆசை இருக்கும். சரி, அது போகட்டும். எதுக்கு சொல்ல வரேன்னா, மகான்களுக்கு நம்மளுடைய நிலைமையெல்லாம் நினச்சா பரிதாபமாக இருக்கும். எப்படி நாம் ஒரு பன்றிகள் அருவருப்பான ஒரு சேத்துல விழுந்து கிடந்து பார்க்கும்போது அதுக்கு அந்த சேரானது அந்த சேத்துல விழுந்து கிடக்கிறது அதுக்கு சுகமாக இருக்குது. ஆனால் நம்மளுக்கு அது அருவருப்பாக இருக்குது. அந்த பன்றி கிட்ட வந்தவங்க துரத்தி அடிக்கிறோம், அது கிட்ட கூட செய்ய மாட்டோம். அந்த பன்றி அதை விட்பு ஜாமியே அந்த சேற்றில் அதையே உணவாக சாப்பிட்டுட்டு அப்படி இருக்கிற அவைகளை பார்த்து நம்மளுக்கு அருவருப்பாக இருக்குது. ஆனால் அதுக்கு அதான சுகம், அந்த விட்புஜம் அந்த மலம் தானே அதுக்கு சுகமாக இருக்குது, யார் பன்றிகளுக்கு. அப்போது அந்த நிலையில் பார்க்கும்போது அதுக்கு அது சுகம், ஆனால் நம்ம நிலையில் பார்க்கும்போது அது அருவருப்பு. அதே மாதிரி தான் நாம் அனுபவிக்கிற லோக சௌக்கியங்கள்லாம் புரியுதுங்களா, புலனின்பங்கள்லாம் மகான்களுக்கு அருவருப்பாக இருக்கும். ஆனால் அவர்கள் பிரம்மானுபவத்தில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு என்னென்னா, ஏன்னா அவர்கள் உயர்ந்த சௌக்கியத்தை அனுபவிச்சுன்னு இருக்காங்க, அதனால் பணக்காரர்களாக இருக்காங்க. நாமெல்லாம் தாழ்ந்த சௌக்கியத்துக்காக ஏங்கிட்டு இருக்கிறோம், ஊராக சுற்றுறோம், எந்தெந்த சுகங்களுக்கோ கடைசியில் ஏமாந்து போயிடுறோம். கடைசியில் என்னென்னா, வாழ வரைக்கும் நல்லா சாப்பிட்ணும்பா, உதரம் பரிணா ஜீவா, எதுக்காகனா வாழறதுக்காக சாப்பிட்றதில்ல, சாப்பிட்றதுக்குன்னே வாழறது அப்படின்னு. உதரம் பரிணா ஜீவகா வரகா கூட பாஷினகா. அப்போ என்னென்னா, என்ன வேணால் போய் சொல்லி என்னென்னா இது பண்ணி யாருன்னா அடித்து பிடுங்க, நல்லா போய் சொல்லி காப்பிடமா நடந்துக்கோ, ஆனால் நல்லா சம்பாதி, வயிற்று பாட்டுக்காக நல்லா சம்பாதிச்சு வயிற்று பாட்டு நல்லா வயிறு நிறைய சாப்பிடு. என்றைக்கோ ஒரு நாள் சாப்பிட்றதுக்குள்ளே நல்லா வாழ்ந்துட்டு சாப்பிடணும், அவ்வளோதான். எல்லாம் நல்லா வகையாக சாப்பிட்ணும். ஆமாம், ருச்சியாக சாப்பிட்ணும், அதுதான். பிபி வருது, ஸோ அதெல்லாம் பார்க்காத, நல்லா சாப்பிடு. போகிறது என்றைக்கோ போகிறோம், அது வரைக்கும் ஜாலியாக இருந்துட்டு போவோமே, என்ஜாய் பண்ணுமா லைஃப்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்றாங்க. இது கிடையாது, இது புத்திசாலி கிடையாது, முட்டாள் தானே. இது குறுகிய மனப்பான்மை. என்னென்னா, யார் என்றைக்கோ போகிறோம், போகும்போது பார்த்துடலாம், அது வரைக்கும் என்ன.
ஆனால் மகான்கள்லாம் அப்படி யோசிக்க மாட்டாங்க. தீர்க்கதர்ஷினக அப்படின்னு அதனால தான் மகான்களுக்கு பேர். நீண்ட எதிர்காலத்தை பற்றி சிந்திப்பாங்க. அவங்களாம் சிந்தித்து இது புத்திசாலித்தனம் கிடையாதுன்னு தெரியும். ஏன்னா சாப்பிடும்போதே ஜீரணமாகணுமே. நீ அப்போதைக்கு சுகமாக இருக்குன்னு சொல்ல சுகமாக இருக்கிறியா? நான் கேட்குறேன், சொல்கிறேங்க, சரி நான் சொல்கிறவங்களே கேட்குறேன். வயிற்று பாட்டுக்கு நான் சாப்பிட்டேன்பா, இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிறேன், வயிறு நிறைய சாப்பிட்டேன், திருப்தியாக சாப்பிட்டேன்னு, அது ஜீரணமாகதா பார். நைட்டு போனால் தூக்கம் வராது, வயிற்றெல்லாம் புரட்டும், அப்படியே குரல் பட்டு தூக்கம் வராது, பிறண்டு படுப்பான், வாந்தி வர மாதிரி இருக்கும் சாப்பிட்டதெல்லாம் பார்த்தா. ஏன்னா ஜீரணம் ஆகாது. நீ தான் ருசியாக வாழறதுக்குள்ளே நல்லா சாப்பிடணும்னு சொன்னேன், எங்கே சாப்பிட்டது எங்கே ஜீரணமாச்சு? அது ஜீரணமாகணும் இல்லை. அதே சமயத்தில் சில தேவையில்லாத மசாலா வெளியில் கண்ட பொருட்களை வாங்கி சாப்பிட்றான், கண்ட மசாலாங்களை வாங்கி சாப்பிட்றான். கடைசியில் என்னென்னா வயிற்று கோளாறு, ஒரே அவஸ்தைப்படுறான். அந்த நோய் வந்துடுச்சு, இந்த நோய் வந்துடுச்சுன்னு நிறைய காரங்களை சாப்பிட்டு அது இதுன்னு சுகர் வந்து எல்லாம் கஷ்டப்படுறான் இல்லையா? நிறைய சுகர் டயபெட்டிஸு. ஏன் அதுதான் செப்டி டேங்கா இது? கண்டத்தை தூக்கி வயிற்றில் போடுறது. பொருள் வேஸ்ட்டாக வீட்டில் பொருள் வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வயிற்றுக்கு தூக்கி போட்டுருவான். அது லேடிஸும் பார்க்குறேன், நான் ஜென்ஸும் பார்க்குறேன். பொருள் வேஸ்ட்டு போனால் போகும்போது உன் உடம்பு பார்க்குறியா? ஃபஸ்ட்டு உன் உடம்பு கெட்டு போய்டுமே. இல்லை அது வேஸ்ட்டாக போய்டும் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு கெட்டு போன பொருள், நேற்று குழம்பு, இந்த குழம்பு, அந்த குழம்பு, அதெல்லாம் சேர்த்து சோத்தில் போட்டு பிசைஞ்சு இதெல்லாம் செப்டி டேங்காக இது. வயிறாக நேது இது. கண்டதெல்லாம் வாங்கி போட்டுனா அது நோயை உண்டாக்காமல் வேறு என்ன பண்ணும் அது? அப்போ மாத்திரை கூடிய வச்சுன்னு இருக்கிறாங்க. நைட்டு பார்த்தா மாத்திரை கூட அவ்வளோ மாத்திரைங்க இருக்குது. ஆனால் அதை போட்டால் தான் தூக்கம் வருமா? அதை போட்டால் தான் சாப்பிட்டது ஜீரணமாகிறதுக்கு ஒரு மாத்திரை, தூக்கத்துக்கு ஒரு மாத்திரை. என்னது இது? மூச்சு வாங்குது, வீசிங் ப்ராப்ளம், அது ஒரு மாத்திரை, ஆஸ்மா ஒரு மாத்திரை. எத்தனை மாத்திரை போடுவீங்க நீங்கள்? மாத்திரை இல்லைன்னா வாழ்க்கை இல்லைன்ற மாதிரி ஆகிப்போச்சு. அப்போது நாமளே நம்மளை பலவீனப்படுத்திருக்கீங்க. ஏன்னா கண்டதை சாப்பிடு, ஒரு மாத்திரை போட்டால் அது ஜீரணம் ஆகிடும், அப்புறம் பார்த்துக்கலாம், அதுக்காக நல்லா சாப்பிடு அப்படின்னு நல்லா. இதெல்லாம் வயிறாக செப்டிட்டாங்க, இது ஃபுல்லாக போட்டு அடைக்கிறதுக்கு. என்ன தான் தெரில, ஒரு குடோன் மாதிரி ஆகிப்போச்சு வயிறு. அதான் உதரம் பரினா ஜீவாகா, வயிற்றுப்பாட்டுக்காக வாழறாங்க. அதுக்காக போய் சொல்ல கப்படமே. வாழ வரைக்கும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டா சொல்லலாம். ஆனால் அப்படி ஒன்று வாழற மாதிரி நம்ம இயற்கை, நம்ம உடம்பு ஒன்று அவ்வளோ வசதியாக இல்லை. கண்டதெல்லாம் வயிற்றுக்கு போடுற அளவுக்கு உடம்பு ஒன்றும் அப்படி ஈடு கொடுக்கல. புரியுதுங்களா? அதில் கோளாறு நிறைய குளறுபடிகள் இருக்குது, நிறைய கோளாறுகளை உண்டாக்கிடுது. ஆமாம், நோய்களை உண்டாக்கிடுது. பார்க்கணும், அதெல்லாம் யோசிக்கணும். நம்ம இருக்கிற வரைக்கும் நான் வாழ்நம்பது, அப்போ சாகிற வரைக்கும் நீ சந்தோஷமாக அப்படி இருந்துட முடியாது. நான் எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்றேன், நல்லா ஜாலியாக இருக்கிறேன், அனுபவிக்கிறேன், அப்படிலாம் இருந்துட முடியாது. நீ சொல்லலாம், அது மாதிரி சொல்லலாம். ஆனால் சாப்பிட்டு அடுத்த நிமிஷம் அது ஜீரணம் ஆகணும் இல்லையா? வைஸ்வானரன் உள்ளே இருந்து அவன் ஜீரணம் பண்ணணுமே. அவனை மறந்துட்டு நீ ஜீரண சக்தி எப்படி உண்டாகும்? வைஸ்வானர்னா பகவான் தான் இருக்கிறானா, 4 வித அன்னங்களை அவன் தான் செவிக்க செய்கிறானா அப்படின்னு பகவத்கீதையில் பகவான் சொல்கிறான். சதுர்வித அண்ணன் ஜடராக்னியாக இருந்து அவன் தான் செமிக்க செய்கிறானா, வைஸ்வானர்னா இருந்து உள்ளுக்குள்ளே. அப்படின்னும் போது பகவானை மறந்துட்டு நீ என்ன செய்தாலும், அதனால் வாழ்நாளுக்குள்ளே நல்லா சாப்பிட்டு ஒரு நாள் செத்து போகிறோம், அதுக்குள்ளே நல்லா சாப்பிடணும். அப்படின்னா சாப்பிட்றது ஜீரணம் ஆகணுமே. அதை சொல்லும் போதில் சாப்பிட்றது ஓரளவு தான் சாப்பிட முடியும். அது கூட நீ ருச்சியாக அப்போ உனக்கே வாந்தி வர மாதிரி ஆகிடும். ஒரு லட்டு சாப்பிட்லாம், மிஞ்சி போனால் 2 லட்டு சாப்பிட்லாம், 3ஆவது லட்டுக்கு வாய் கொமுட்டுற மாதிரி இருக்குது. ஏன் அவ்வளோ ருச்சியாக நல்லா அலைஞ்சி சாப்பிட்டியே லட்டு, ஏன் இப்போ பிடிக்கல? இல்லை ஒரு மாதிரி கொமுட்டுற மாதிரி இருக்குது, வாய் கொமுட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு. ஏன்? அவ்வளோதான், அதுக்கு அவ்வளோதான் மரியாதை. அப்போது அந்த லட்டுக்கு நீ விலை கொடுத்து லட்டு வாங்கிடலாம், 100-200 கொடுத்து. ஆனால் அதை சாப்பிட்ணுன்னா உன் உடம்பு அது ஒத்துழைக்கணுமே. அப்படி பகவான் என்ன பண்ணுறான்னா, நீ உனக்கே வைராக்கியம் வராது தெரிஞ்சுதான் பகவான் எல்லாத்துக்கும் ஒரு கண்ட்ரோல் வச்சுருக்கான். இந்த அளவு தான் நீ சாப்பிட்ணும், இதுக்கு மேலே சாப்பிட்டா உடம்புக்கு ஆகாது. இது மாதிரி ஒவ்வொரு ஆகாரத்தினாலையும் நாம் எவ்வளோ பாதிக்கப்படுறோம். ஆனால் இவனே நோயை வாங்கி கட்டிக்கிட்டேன், எப்போ சாக போகிறோன்னு நிறைய சாப்பிட்டு கண்டதெல்லாம் சாப்பிட்டு சீக்கிரமாக செத்து போகிறான் ஒரு மனுஷன். ஏன்? அல்பாயுசில் போகணும். அதான் உதரம் பரிணா ஜீவாக. அதனால் நம்ம இஷ்டமெல்லாம் எல்லாம் நடந்துடாது. நம்ம சொல்லிக்கலாம், நான் பௌதிக விஷயங்களை அனுபவித்து ஜாலியாக இருக்கிறேன்னு சொல்லலாம். கிடையாது, நீ ஜாலியாகவே இல்லை. சொல்லப்போனால் கிருஷ்ண பக்தர்கள் அனுபவிக்கிற திவில சந்தோஷம் கூட லௌகிகவாதிகள் அனுபவிக்கிறது கிடையாது. நம்ம தான் நேரில் பார்க்குறோமே, ஒவ்வொரு நாளும் நரக வேதனை அனுபவிக்கிறானே, கண்டத்தை சாப்பிட்டு ஹாஸ்பிட்டலில் பத்துனுறானே.
எல்லா நோய்களாலையும் கஷ்டப்படுறானே. அப்புறம் நிம்மதி இல்லாமல் தான் இருக்கிறாங்க, ஆனால் நிம்மதியாக இருக்கிற மாதிரி தங்களை காட்டிக்கிறாங்க. போப்பா நீ சாமி கும்பிட்டுன்னா வரணும், நாங்கள் பாரு ஜாலியாக நல்லா சம்பாதிக்கலாம், ஜாலியாக இருக்க, ஜாலியாக உண்மையாக இருக்கிறான்னு அவன் மனசாட்சி தொட்டு கேட்டால் தெரியும் அவன் எவ்வளோ இன்னல்களுக்கு நடுவில் இந்த வார்த்தையை சொல்கிறான்னு. நம்ம சும்மா ஒரு ஒருத்தர் பார்க்குறோம், மதிய பேர் எப்படி இருப்பார், நல்லா இருக்கேன், சௌக்கியமாக இருப்பேன், நல்லா இருக்கேன்பா, சௌக்கியமாக இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன், வாயளவில் சௌக்கியமாக இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன் வாயளவில். அவனுக்கு கொஞ்ச நேரம் பேச்சு கொடுத்துப்பார். என் பிள்ளை என்னை மதிக்க மாட்டுறான், செலவு கூட காசு கொடுக்க மாட்டுறான், நான் எப்படிலாம் வளர்த்துருப்பேன் அப்படின்னு அவன் ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு லேடிஸ் கூட புலம்புறத விட இந்த குடும்பத்தை இவன் புலம்புறது பார்த்தா அதை விட அதிகமாக புலம்புறான். ஏன்டா பேச்சு ஊற்ற ஆகிடும், அந்தளவுக்கு புலம்பி தள்ளுவான். ஃபஸ்ட்டு வந்தவொடனே பார்த்தவொடனே என்ன சொன்னால், நல்லா சௌக்கியமாக இருப்பா, நல்லா இருப்பா, சேமமாக இருப்பா. ஏன் அது ஒரு ஃபார்மாலிட்டிஸ், அது ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்காக சொல்கிறது. அது நல்லா இருக்குங்க, நல்லா இருக்குங்க, சௌக்கியமாக இருக்குங்க, சந்தோஷமாக இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா போகுது லைஃப். எதுக்கு மேலப்பூர்வமாக பேசுது. இது எத்தனை பேர் நம்ம யாரை பார்த்தாலும் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தான் சொல்லுவாங்க, யார் கேட்டாலும் நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, எல்லாம் நல்லா இருக்கு. யாரை பாருங்க நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கும்பா, சௌக்கியமாக இருப்பா. உண்மையிலே சௌக்கியமாக இல்லை. அப்போ ஏன் ஆரம்பத்தில் சௌக்கியமாக இருக்குன்னு சொன்னோம், அப்புறம் ஏன் இவ்வளோ புலம்புறான்? இதான் நம்ம டெய்லி பார்க்குறோமே. அப்படின்னா பரந்துஷ்பா நிவர்த்ததி, உயர்ந்த சௌக்கியத்தை தெரிஞ்சிக்காதனால்தான் இந்த லோன்னு அலையிறது, எத்தனையோ விஷயங்களில் போய் ஏமாந்து போகிறது. கிருஷ்ணனை கிருஷ்ண சௌக்கியத்தை அனுபவிக்க தெரிஞ்சுக்கிட்டேன்னா அதுக்கப்புறமா உன்னை பிடிக்க முடியாது. அந்த பெரிய லாபமாகி ஆத்ம லாபத்தை அடைஞ்சிட்டேன்னு சொன்னால் சுகாச்சாரியர் மாதிரி, பிரியவரதர் மாதிரி, தத்தாத்திரேயர் மாதிரி, அடேங்கப்பா கிருஷ்ணன் மாதிரி, பகவான் மாதிரி அந்த ஆத்ம லாபத்தில் நிஜலாப சந்துஷ்டா, ரிஷபதேவர் மாதிரி, பரதயோகீஸ்வரர் மாதிரி, அது மாதிரி அடைஞ்சிட்டா என்ன எப்படி இருக்கும்? பாப்பா எல்லாம் கிருஷ்ணமயமாக தோணும். ஏகாந்த பக்தர் கோவிந்த சர்வத்திர பிரகலாத மாதிரி அந்த ஆத்ம லாபத்தை அடைஞ்சிட்டவங்களுக்கு அதுக்கப்புறம் வேறு என்ன தெரியும் அவங்களுக்கு? பலி சக்கரவர்த்தி மாதிரி, யமதர்மராஜா மாதிரி, சிவபெருமான் மாதிரி அந்த ஆத்ம லாபத்தை அடைஞ்சிட்டவங்களுக்கு வேறு என்ன தெரியும் உலகத்தில்? அது காமக்ரோதங்களால் என்ன பாதிக்கப்பட போகிறாங்க? ஒன்றுமே கிட்ட கூட நெருங்காது அவங்கள. ஆமாம், ததா ரஜஸ் தமோபாவா காமலோபாதயச்சே சேதையேதர் அனாவித்தம் ஸ்திதம் சத்வே பிரசிததி. அவர்கள் சாத்விகமான பகவானிடத்தில் பக்தியில் நிலைத்து விட்டார்கள், ஆனால் அவர்களுக்கு இதெல்லாம் மனசை கூட தொடாது. இந்த ரஜோகுண தமோகுணம் உண்டாக்கூடிய காமலோபங்கள் மனசை கூட தொடாது. சேதையேதர் அனாவித்தம் ஸ்திதம் சத்வே பிரசிததி. அது பக்தியில் நிலைக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த சௌக்கியம். சரி, அதுதான் இங்கே சொல்கிறார். விஷயா வினிவர்த்தந்தே நிராகாரஸ்ய தேகினஹ ரசவர்ஜம் ரசோப்யஸ்ய பரம் திருஷ்பா நிவர்த்ததே. உண்மையிலே கிருஷ்ணனுடைய சௌக்கியம், பகவானுடைய அந்த பெருமைகள் பாகவதம் படிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அதாவது இது லோகாயவாதிகள், இப்போ மீமாம்சகர்கள்லாம் இருக்காங்க, கர்மகாண்டத்தையே பெருசாக பேசுகிறவங்க. அவங்க கர்மாக்களால் தான் இந்த பலன் அடையலாம், அந்த பலன் அடையலாம், எல்லாமே அற்பமான பலன் தான். பிரம்மலோகம் வரைக்கும் ஆஜன்ம புவனாலோகே ஆபிரம்ம புவனாலோகே புனராவர்த்தினோ அர்ஜுனா. நீ பிரம்மலோகம் வரையும் போய் மறுபடியும் திரும்பி வந்து தான் ஆகணும். இந்த லோகத்துக்கு வந்து தான் ஆகணும். எங்கே போனாலும் எந்த சௌக்கியமும் நிரந்தரம் கிடையாது. அது வரைக்கும் மீமாம்சை மூலமாக நீ கர்மாக்களால் அடைய வேண்டிய லோகங்கள் இவ்வளோ தான். நீ யாகங்களால் யஜ்ஞங்களால் இதெல்லாம் அடைய முடியும். இது வரைக்கும் அடையலாம். பாரமேஷ்டிய பதவி அடையணும்னா தவம் பண்ணணும், தவம் பண்ணி அடைய முடியும். பாரமேஷ்டிய பதவி வரையும் அடைய முடியும். கர்மாக்களால் அடைய வேண்டியது இந்திரலோகம், அதெல்லாம் சந்திரலோகம், அதெல்லாம் கர்மாக்களால் யாகங்களால் யஜ்ஞங்களால் அடைய முடியும். அப்போது இவைகள்லாம் அடைஞ்சிட்டா கூட அப்படியே தபஸ் பண்ணி நீ பிரம்மலோகம் வரையும் அடைஞ்சால் கூட மறுபடியும் பிறப்பு உண்டு, இறப்பு உண்டு. ஒரே ஒரு இடத்துக்கு போனால் தான் பிறப்பிறப்பு கிடையாது, வைகுண்டம் தான். பகவானுடைய அந்த வைகுண்டம் தான் ஆத்ம சாட்சா்காரம், அந்த பரமானந்தம், அந்த ஆத்ம லாபம். அப்போது ஆத்ம லாபத்தை அடையாத வரைக்கும் நாம் ஆத்ம லாபம் எங்கே இருக்குதுன்னா வைகுண்டம் எங்கேயோ இருக்குது. அங்கே லோகத்துக்கு போனால் தான் அப்படி கிடையாது, உனக்குள்ளவே இருக்குது, நீ தாண்டா அது அப்படின்ட்டு
சொல்கிறார் இல்லையா, நீ தாண்டா அது அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. யார் சொல்கிறது? பகவான் சொல்கிறானே, அந்த ஆத்மா நீ தாண்டா. நீ மனசு இல்லை, உடல் இல்லை, எதுவும் இல்லை. உன்னைதான் நமக்கு நம்ம கிடைக்கிறது தான் பெரிய லாபமாக. இது எப்படி இருக்குது பாரு. இது என்னடா இது இப்படி சொல்கிறாங்க. அந்த கார் கிடைச்சா லாபம், அந்த பங்களா கிடைச்சா லாபம், நான் அது கிடைச்சா லாபம், அழகான பெண் கிடைச்சா லாபம், மண் கிடைச்சா லாபம், பொன் கிடைச்சா லாபம், இதெல்லாம் நான் லாபம் நினச்சிருந்தேன். உனக்கு கிடைக்கிறது தான் பெரிய லாபமே. ஆமாம், அது கிடைச்சிட்டா மற்றதெல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டிய அவசியமே இல்லை, தேவையே இல்லை. அந்த ஆத்மா லாபத்தை அடையாதனால்தான் லோன்னு அலைகிறோம் பிச்சைக்காரர்களாக. ஆமாம், அப்போது இப்படி நாம் பஞ்சப்பாட்டு பாடின்னு இருக்கிறோம். பஞ்சப்பாட்டு பாடின்னு இருக்கிறோம். எனக்கு அது இல்லையே, இது இல்லையே, அந்த கஷ்டம் இந்த கஷ்டம், அது சரியில்லையே, இது சரியில்லையே, எனக்கு அது கிடச்சா நான் அந்த லாபத்தை அடைஞ்சிட்டா நான் சந்தோஷமாகிடுவேன், இந்த லாபத்தை அடைஞ்சால் சந்தோஷமாகிடுவேன். காணல் நீர் போல். காணல் நீர் என்ன பண்ணணும்னா, இந்த பக்கத்துலேயே தண்ணி இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மான் போனால் அந்த தண்ணி குடிக்க போவோம், மறுபடியும் ரிசீவ் ஆகிட்டே போயிருக்கும். அந்த சந்தோஷம் வந்தால் நான் திருப்தி அடைஞ்சிடுவேன், இந்த சந்தோஷம் வந்தால் திருப்தி அடைஞ்சிடுவேன். அப்படின்னு ஒன்று போனால் ஒன்று. இது என்றைக்கு முடியறது? இது இந்த ஜென்மத்தோடு முடியல, கோடிக்கணக்கான ஜென்மங்களாக இப்படி தான் ஒவ்வொரு ஆசைகளையும் தேடி 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 ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு ஆசையும் நிறைவேற்றி தேடி ஓடிக்கொண்டு அப்படி மாடாக உழைக்கிறோம். இரவில்லை பகலில்லை, சந்தோஷத்துக்காக ஏதோ ஒரு சங்கல்பம். அதான் சொல்கிற காம சங்கல்ப வர்ஜிதா. அந்த ஆசையின்மயமான சங்கல்பத்தை தூக்கி போட முடியாது. நான் இன்றைக்கி கஷ்டப்பட்டு அந்த பணத்தை சேர்த்து வச்சு நான் ஒரு விஷயத்தை நான் நடத்த போகிறேன், அதுக்கு வேண்டி நான் உழைக்கிறேன். மாதம் முழுவதும் கஷ்டப்பட்டு அந்த சம்பளம் வந்தால் அது ஒரு வட்டி கட்டுருவேன், கடன் தொழில் அடிச்சிடுவேன். அடுத்தது அந்த காசை வச்சு அதை பண்ணிவிடுவேன், அந்த காசை வச்சு அதை மெயின்டைன் பண்ணிடுவேன். இது ஆக மொத்தம் தற்காலிகமாக சௌக்கியத்தை அனுபவிக்க மாட்டேன். என்றைக்கோ வர லாபத்துக்காக இன்னைக்கு கடினமாக உழைப்பேன் இல்லையா, அந்த பணத்தை சேர்த்து வச்சு அப்படின்னு. ஆனால் இப்போ நடுவில் செலவுலாம் வரும், அந்த செலவும் மெயின்டைன் பண்ணி மறுபடியும் கஷ்டப்படி விழுந்து எழுந்து மறுபடியும் காசை புரட்டி அதை குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து அந்த காசை அதில் பேங்க்கில் போட்டு மறுபடியும் ஒரு சிட்டு ஃபண்டு போட்டுக்கிட்டு இது பண்ணி ஃபண்டுக்காரங்களுக்கு ஏமாறதோ இல்லையோ அது வேறு ஏமாந்துடுறோம். மறுபடியும் விழுந்து எழுந்து அந்த கடன் அடைச்சி இது பண்ணி இது என்றைக்கு முடியறது? நம்ம சங்கல்பம்லாம் இன்றைக்கி நடக்கிற மாதிரி கிடையாது. சம்பாதிக்குவோம் மாதம் பூரா, மாதத்தில் கடைசியில் வர அந்த காசை வச்சு அதை மெயின்டைன் பண்ணுவேன், இதை மெயின்டைன் பண்ணுவேன். அப்போ இன்றைக்கி என்ன சந்தோஷத்தை அனுபவிக்கிறப்போ? அதுக்கு தான் நான் உழைக்கிறேன், கஷ்டப்படுறேன். கஷ்டான் காமான். அப்படியா? கடினமாக உழைக்கிறது அதுக்காக தானே. ஏன்னா என்றைக்கோ ஒரு லாபத்துக்காக இன்னைக்கு கடினமாக உழைக்கிறேன். எப்படி நம்மளை நாமளே ஏமாற்றிக்கிறோம் பற்றியா? கஷ்டான் காமான் ந அர்ஹதே விட்புஜாம் ஏ. அதுக்காக இந்த உடம்பு நாயம் தேகபாஜம் லோகே கஷ்டான் கடினமாக உழைச்சி கஷ்டப்பட்டு தேகத்தை வாட்டி வதச்சி அதுக்காக இந்த தேகத்தை கொடுத்தான், கடினமாக உழைக்கிறதுக்கு, கடினமாக இது பண்ண புலனின்பங்களை அனுபவிக்கிறதுக்காகவா? பன்றிகள் போல் உழவுவதற்காகவா? டைரெக்டாக சொல்ல போனால் இந்த ஸ்லோகத்துக்கு டைரெக்டான அர்த்தம் தான். பன்றிகள் மலத்தில் உழல்ற போல் இந்த அசுத்தமான சௌக்கியங்களை விரும்புறதுக்காகவா நாம் இந்த தேகத்தை பகவான் கொடுத்தான்? கிடையாதுன்றான். நாயம் ந அயம் தேகோ. இந்த தேகத்தை அதுக்காக கொடுக்கல. நல்லா புரிஞ்சுங்க, பாகவத்தில் அதான் சொல்லிக்குது ஸ்பஷ்டமாக. நாயம் தேகபாஜம் நృலோகே மனுஷலோகத்துக்கு நரலோகத்துக்கு நృனா நரன் நృலோகே மனுஷலோகத்தில் மனுஷ பிறவி கொடுத்தது உனக்கு அதுக்காக கிடையாதுப்பா. என்னன்னா நృலோகே கஷ்டான் காமான் ந அர்ஹதே. கடினமாக உழைச்சி காமங் நம்ம ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்காக கடினமாக உழைக்கிறோமே. என்றைக்கோ வர சௌக்கியத்துக்காக இன்றைக்கி கடினமாக உழைக்கிறோம். மாதம் பூரா உழைக்கிறான், வருஷம் பூரா உழைக்கிறான், வாழ்நாள் முழுதும் உழைக்கிறான். கடைசி வரைக்கும் சந்தோஷத்தை அனுபவிச்சு கிடையாது. கடைசியில் எல்லாத்துலேயும் போய் ஏமாந்து போகிறான். எவ்வளோ இழுத்து பிடிக்கிறான் பணத்தை, அதுக்குன்னு பார்த்தா கரெக்டாக செலவு வருது. 1ஆம் தேதியான சம்பளம் வாங்குகிறான், 10ஆம் தேதி கூட வரல, அதுக்குள்ளே செலவுகள் ரெடியாக இருக்குது. அதுக்கான செலவுகள் ரெடியாக வந்துடுது. அப்புறமா இவன் எங்கே இழுத்து பிடிக்கிறது, எங்கே சேர்த்து வைக்கிறது, அதை வச்சு அவன் கடன் அடைக்கிறது, இல்லை அவனுடைய கல்யாணம் நடத்துறது, மற்ற விஷயங்கள்லாம் எப்படி இதெல்லாம் நடக்கிற விஷயமா? அப்படியே நடந்தாலும் மறுபடியும் வேற ஒரு ஆசை முளைக்கும். அது ஒன்றும் மனசு வேறு ஒன்றும் இல்லை, உன் மனசு தான் ஆத்ம மோஷம்னு பேர். ஆத்மாவுக்கு துரோகியாக இருக்கிறதே இந்த மனசு தானா. ஆத்மா மோசம் பண்ணுறதே இந்த மனசு தானா. இந்த மனசை அழிக்கவும் முடியாது. நீ தானே அந்த மனசு ரூபமாக இருக்கிற. அப்போ அந்த மனசை நண்பனாக்கினாலும் முடியல, எதிரியாக இருக்குது. அப்போ நம்மளுக்கு உலக விஷயங்களை ஆசையை உண்டு பண்ணி நம்மளை
கொண்டு போய் குழியில் தள்ளிடுது இல்லையா? ஆத்ம லாபத்தை, ஆத்ம மோஷம், இந்த ஆத்ம லாபத்தை ஆத்மாவை குழியில் கொண்டு போய் தள்ளிடுது, பந்தத்தில் உட்படுத்திடுது. அப்படின்னும் போது என்ன பண்ண முடியும் அந்த மனசை? அந்த மனசு கூடவே இருக்கிற எதிரி, அது கூடவே இருக்கிற எதிரி. அதை தள்ளவும் முடியாது, அதை கொல்லவும் முடியாது. ஆனால் நமக்குள்ளே இருக்கிற எதிரி அந்த மனசு. அப்போ என்னென்னா ஒன்றும் பண்ணாது. கிருஷ்ணா நீ பார்த்துக்கணும். அதான் இதி மதிர் உபகல்பிதா, தன்னுடைய மனசை பகவானிடத்தில் அர்ப்பணம் பண்ணு. இதை தான் பீஷ்மாச்சாரியா செய்தாராம். அதுதான் அந்த ஸ்தோத்திரம் சொல்கிறார். இதி மதிர் உபகல்பிதா வித்ருஷ்ணா, அந்த ஆசையற்ற மனசை, எனக்கு எந்த ஆசையும் வேணாம் கிருஷ்ணா, நீ உன்னை அடையணுன்ற ஆசை மட்டும்தான் எனக்கு, அப்படியேப்பட்ட அனவத்தியமான பக்தி தான் வேணும்னு சொல்லிட்டு கிருஷ்ணனிடத்தில் மனசை அர்ப்பணம் பண்ணணும். எப்படி இப்போ மனசுனா அது கண்ணுக்கே தெரியாது, அது எப்படி நான் கையால் எடுத்து கொடுத்துட முடியுமா பகவான்களை? கிருஷ்ணா ஒரு புஷ்பத்தை எடுத்து போய் கிருஷ்ணன் திருவள்ளியில் போகிறதுன்னா அர்த்தம்னா நம்ம ஹிருதயத்தை பகவானுக்கு கொடுக்குறோன்னு அர்த்தம். ஹிருதய கமலத்தை கிருஷ்ணன் திருவள்ளியில் சமர்ப்பிக்கிறோன்னு அர்த்தம். வேறு ஒன்றும் இல்லை. நம்ம மனசு தான் அது. அதை நம்ம மனசாக பாவிச்சு, நம்ம ஹிருதய கமலமாக பாவிச்சு, அது திருவடியில் கிருஷ்ணன் திருவடியில் போகிறது தான் அந்த புஷ்ப அர்ச்சனை பண்ணுறது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். மகான்கள்லாம் அந்த பாவத்தோடு தான் கிருஷ்ணனுக்கு புஷ்பங்களை அர்ச்சனை பண்ணுவாங்க. இதை நான் முன்னாடியே சொல்லிடணும், இப்போ சொல்கிறேன். அப்போ நம்ம புஷ்பங்களை அர்ச்சனை பண்ணுறது சாதாரண மல்லி புஷ்பமோ ரோஜா புஷ்பமோ ஒரு தாமரை புஷ்பம், அது சாதாரண தாமரை புஷ்பம் இல்லை. உங்கள் ஹிருதயத்தை அர்ப்பணிக்கிறேன்னு அர்த்தம். அந்த புஷ்பத்தை அர்ப்பணி பண்ணுறீங்களே, அந்த ஹிருதய கமலம் தான் அது. ஹிருதய கமலம் தான் அந்த கமலம், அந்த தாமரை மலரை கிருஷ்ணன் திருவடியில் அர்ப்பணம் பண்ணுறது. வேறு ஒன்றும் இல்லை. வெளிப்புறமாக புஷ்பங்களை நிறைய அர்ப்பணம் பண்ணுறது பூ போன்ற புஷ்பங்களை அர்ப்பணம் பண்ணுற வாசனையுள்ள வாசனையுள்ள அந்த மனசு, சுத்தமான மனசை. அதே சமயத்தில் இந்த வெண்ணெய் பகவான் திருடி தந்தாதான் அந்த மனசு தான் வெள்ளையான மனசு, சுத்தமான மனசை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணுறோம். அதுதான் பகவான் சாப்பிட்றான்னு அர்த்தம். வெண்ணெய் சாப்பிட்றது. அதே மாதிரி தான் புஷ்பங்களை அர்ப்பணம் பண்ணுறதுன்னு நம்ம ஹிருதயமான புஷ்பத்தை தான் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணுறோம். அந்த மனசோட அந்த பாவத்தோடு நீ புஷ்பங்களை அர்ப்பணம் பண்ண சொன்னால் பகவான் நீ ஹிருதயத்தில் உட்காந்துருவான், டேரா போட்டுருவான். ஆமாம். அப்போ நம்ம புஷ்பங்களை அர்ப்பணிக்கும் போது இந்த தியானம் வருமா நமக்கு? என் ஹிருதய கமலத்தை தான் உனக்கு புஷ்பமாக அர்ப்பணம் பண்ணுறேன் அப்படின்னு அவன் திருவடியில். அப்படி பண்ணால் கண்டிப்பாக சரண சரோருகாந்திகம், அவன் சரண கமலங்களில் உன் ஹிருதயத்துக்கு இடம் கிடைக்கும். உன் ஹிருதயத்தில் குளிர்ச்சியாக இருக்கும். சரி, ஓகே, அதெல்லாம் போகட்டும். ஆனால் எதுக்கு ஏன்னா இது உயர்ந்த விஷயம். இந்த ஸ்லோகத்தை நினச்சி பார்த்தேன். விஷயா வினிவர்த்தந்தே நிராகாரஸ்ய தேகினஹா ரசவர்ஜம் ரசோப்பியஸ்ய பரந்துஷ்பா நிவர்த்தது. பகவத்கீதைக்கு வியாக்கியானம்லாம் பண்ணோம்னா எங்கெங்கேயோ போவோம் மனசு. பரந்துஷ்பான்னா உயர்ந்த சௌக்கியத்தை அனுபவிச்சவங்க சுகாச்சாரியார். பரந்துஷ்பா உயர்ந்த விஷயத்தை பார்த்துட்டவங்க அவங்க. ஆமாம், உயர்ந்த சௌக்கியத்தை பார்த்துட்டவங்க அவங்க. அதனால் அவங்களாம் கீழே இறங்க மாட்டாங்க. பிரம்மனிஷ்டர்கள். அல்பமான விஷயத்துக்கு யாருன்னா விரும்புவாங்களாம். இப்போ நாமெல்லாம் பன்றி நாளைக்கு நம்ம இறங்குவோமா? இறங்க மாட்டோம். அது விட்புஜாம், அது மலத்தை தின்னக்கூடிய பன்றி, அது அருவருக்கத்தக்கது. அது என்ன தான் நம்ம அதில் பன்றிகள் நிலைக்கு இறங்கணுன்னா கூட இறங்க முடியுமான்னா நம்ம இறங்க மாட்டோம். அது ஆசைப்படத்தக்க விஷயமா இருக்காது. அது எப்படி ஆசைப்படுது? ஏங்க, பன்றிக்கு மயக்குதுங்க. பன்றிக்கு அந்த மலம் சுவையாக இருக்குது. பன்றிக்கு அந்த சேத்துல புரள்றது அது சுகமாக இருக்குது. அதுக்கு அந்த நிலைக்கு நம்ம இறங்கி நம்ம மயங்கன்னா எப்படி மயங்க முடியும்? ஏன்னா நம்ம தான் உயர்ந்த சௌக்கியங்களை, நம்ம மனுஷ சௌக்கியங்களை நம்ம அனுபவிக்கிறோமே. மிருக சௌக்கியங்கள்லேருந்து நம்ம உயர்ந்துட்டோமே. இப்போது பன்றிகளுடைய சௌக்கியத்துக்கு விட்டு நம்ம மேலே உயர்ந்துட்டோம். மனுஷ சௌக்கியத்தை அனுபவிக்கிறோம். மனுஷ சௌக்கியத்தை அது அனுபவிச்சது கிடையாது எது? பன்றிகள்லாம். ஏன்னா அது மனுஷனாக இல்லை, மிருகமாக இருக்குது. அவள் மிருக சௌக்கியங்கள் நிலையில் இருக்கிறபோது மிருக சௌக்கியங்களை அனுபவிக்கும் போது மனுஷ நிலையில் நம்ம இருக்கும்போது மிருக சௌக்கியங்களை நம்ம விரும்பவே மாட்டோம். என்ன தான் நம்ம மிருக சௌக்கியங்கள் வசத்தின்னு சொன்னால் கூட நம்ம விரும்ப மாட்டோம். ஏன்னா மிருக சௌக்கியங்களோட மனுஷ சௌக்கிய வசத்தின்னு நீ தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த ஆகாரம் சுத்தமான ஆகாரம் தான் நம்ம சாப்பிட்றோம், சுத்தமான ஆடைகளை உடுத்துகிறோம். அதே சமயத்தில் நம்ம ஒரு சின்ன சேறு பட்டுச்சுன்னா உடனே கழுவிடுறோம் இல்லையா, தண்ணி போட்டு. ஆனால் அது சேத்துலேயே உழல்றதே, சேத்துலேயே வாழுதே, அது மலத்தையே சாப்பிட்றதே, அருவருக்கத்தக்க மலத்தை. நம்மளுக்கு அருவருப்பு, அதுதான் சரியான சாப்பாடு அவங்களுக்கு, ஃபுல் மீல் சாப்பாடு அவங்களுக்கு. யாருக்கு? பன்றிகளுக்கு. அப்போ விட்புஜாமியே, விட்டை புஜிக்கிறது தான், அப்படிப்பட்ட மலத்தை சாப்பிடுகின்றதான் அந்த பன்றிகள். அப்போ அது ஆகாரமாக இருக்கும்போது நமக்கு அருவருப்பாக இருக்குது. இப்போ நம்ம சொல்லும்போதே அருவருப்பாக இருக்குது. அப்படின்னா நாம் ஏன்னா நம்ம உயர்ந்த வகையான உணவுகளை சாப்பிட்றோம். இப்போ இதெல்லாம் அதுக்கு புரியாது.
இந்த உயர்ந்த வகையான உணவுகள்ன்றது அதுக்கு புரியாது, அந்த பன்றிகளுக்கு அதுக்கு தெரியாது. அது மாதிரி தான் நமக்கு லோகத்தில் ரமிக்கிறவங்களுக்கு, லோக சுகங்கள் ரமிக்கிறவங்களுக்கு இந்த பிரம்மானந்தமாகிய சௌக்கியம் ஒன்று இருக்குது. பாகவதம் படிங்க, கிருஷ்ண பக்தி பண்ணுங்க, உயர்ந்த சௌக்கியம் ஒன்று நம்ம அனுபவிக்கலாம் அப்படின்னு சொன்னால் அது அவங்களுக்கு புரியாதான். யாருன்னா பௌதிகவாதிகளுக்கு. ஏன்னா எப்படி ஒரு பன்றியானது லோக விஷயங்கள்லேயே ரமித்து அந்த சௌக்கியத்தையே பெருசாக மதிச்சதோ, அப்படி நாம் லோக விஷயங்கள்லேயே இந்த கூட்டு பொரியல் காய்கறி கண்டதெல்லாம் சாப்பிட்டு அதே சொந்த புலன் இன்பங்கள்லேயே ரமித்து நம்ம பழக்கப்பட்டு அந்த வாசனையே ஏறி போயிருக்கோ, அதை விட்டுட்டு வரணும்னா எப்படி வர முடியும்? உயர்ந்த சௌக்கியத்துக்கு வான்னா, உயர்ந்த சௌக்கியம் எனக்கு அனுபவமே இல்லைப்பா, எனக்கு என்ன அனுபவத்தில் இருக்கோ நான் அதில் தான் அனுபவிக்க முடியும், அதில் தானே என் மனசு போகும், என் புத்தி போகும். நான் உயர்ந்த சௌக்கியத்துக்கு நான் வர முடியாது என்னால். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுதான் சொல்கிறேன். அந்த நிலையில் அவங்க சரி, ஃபஸ்ட்டு நம்ம இதை சொல்லிடலாம். அதாவது என்னென்னா, அந்த உயர்ந்த நிலைக்கு அவங்களால மேலே வர முடியாது. ஏன்னா லோக சௌக்கியங்களையே பெருசாக மதிக்கிற வரைக்கும். ஆனால் அதுக்கு தான் சத்சங்கம் எடுத்துக்கணும். சத்சங்கத்தினால தான் அந்த உயர்ந்த சௌக்கியத்தை அவன் டேஸ்ட் பண்ணிட்டான், சுவைச்சிட்டான். அதுக்கு பிறகு மனுஷ நிலையிலேயே 2 விதமாக இருக்குது. கர்மாக்களில் புலனின்பங்களில் ரமிக்கிறவர்கள், ஆத்ம இன்பமாகிய இந்த பக்தி சுவையில், ஞானானந்தத்தில், பக்தி ஆனந்தத்தில் ரமிக்கிறவர்கள். இவர்கள் உயர்ந்தவர்கள். இந்த சௌக்கியத்தை அனுபவிச்சிட்டவங்க யாராலையும் அவங்களுக்கு ஆக வேண்டியது ஒன்றுமே இல்லை. சுகாச்சாரியர் போல் பிரியவர்த்த மாதிரி பிரம்மனிஷ்டர்கள் அந்த சௌக்கியத்தை அனுபவிச்சிட்டவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காது, இதெல்லாம் சப்புன்னு. எப்படின்னா, பன்றிகளுடைய உணவு ஒரு மனுஷனுடைய உணவுக்கு மனுஷனுக்கு பிடிக்காது எப்படியோ அது மாதிரி தான் விலங்குகளுடைய நடவடிக்கைகள் மனுஷன் செய்ய மாட்டான். ஏன்னா இவன் உயர்ந்துட்டான். அது மாதிரி பிரம்மனிஷ்டர்களாகிய அவர்கள் இந்த லௌகிகத்தில் புலனின்பங்களை ரமிக்கிறவர்களோடு ரமிக்க மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் உயர்ந்தவர்கள் அவர்கள் இல்லையா? இதை நம்ம ஈஸியாக புரியுது. இருந்தாலும் என் வாய் கொஞ்சம் திக்கு வாய், அதனால் தடுமாறுத வார்த்தைகள் வேறு ஒன்றும் இல்லை. விஷயம் புரிஞ்சிருக்கும். அப்போது உயர்ந்த நிலையில் போக போக இந்த தாழ்ந்த நிலைகள்லாம் நம்மளுக்கு சப்பு என்ன தான் இப்போ நம்ம மிருக நிலைக்கு இறங்குமானா இறங்கவே மாட்டோம். அது மாதிரி பிரம்மனிஷ்டர்களாகி அந்த உயர்ந்த சௌக்கியத்தை அனுபவிச்சிட்டவங்க எப்படி அந்த உயர்ந்த சௌக்கியத்தை அனுபவிச்சிட்டவங்க இந்த புலனின்பம் ரமிக்க மாட்டாங்க, எப்படி இறங்க மாட்டாங்க? அது எப்படி இறங்க முடியாமல் அது எப்படி இருக்குன்னா, இது நம்ப முடியலையே. ஏன் நம்ப முடியலன்னா, இதில் பிலீவ் பண்ண முடியலன்னா, ஏன்னா உனக்கு அந்த அனுபவம் இல்லை. அந்த பரந்தஸ்வா அந்த உயர்ந்த சௌக்கியத்தை நீ அனுபவிச்சதில்லை. உயர்ந்த சௌக்கியத்தை அனுபவிச்சா உனக்கும் இந்த கீழ்நிலையில் இறங்கணும், புலனின்பங்களை ரமிக்கணுன்ற எண்ணம் வராது. எப்படி நம்ம நிலையிலிருந்து பார்க்கும்போது பன்றிகளுடைய சந்தோஷம் நம்மளுக்கு அருவருப்பாகுதோ, அதில் ரமிக்கிறதுக்கு புத்தி போகலையோ, அது மாதிரி மகான்கள் ஆகிய பிரம்மனிஷ்டர்கள் உயர்ந்த சௌக்கியத்தில் அனுபவிச்சிட்டவங்க நம்ம நிலைக்கு நம்ம புலனின்பங்களை ரமிக்கிறோமே, நாம் வகையாக சாப்பிட்றோமே ருச்சியா. அதே சமயத்தில் மனைவி இல்லைன்னா வாழ முடியாது, பிள்ளைகள் இல்லைனா வாழ முடியாது, சொத்து சுகம் இல்லைன்னா வாழ முடியாது, நம்ம வாழறோமே. அப்படிப்பட்ட புலனின்பங்களை ரமிக்கிறோமே, இந்த சௌக்கியத்தை அவங்க அருவருப்பாங்க. எப்படின்னா பன்றிகள் மலத்தை சாப்பிட்றது எப்படி அருவருப்பத்தக்கதோ அது மாதிரி இந்த சௌக்கியங்களை அருவருப்பாக அவர்கள் ஒரு பணத்தை கையால் கூட தொட மாட்டாங்க, அப்படிப்பட்ட பிரம்மஞானிகளாக ஆத்ம லாபத்தில் பரிபூர்ணமாக இருப்பாங்க. அவங்க எதுக்கும் ஆசைப்பட மாட்டாங்க. ஆசைப்படக்கூடாதுன்னு இல்லை, அவர்கள் அதை விட பெரிய லாபத்தை பரம்துஷ்பா உயர்ந்த சௌக்கியத்தை அனுபவிச்சதுனால இந்த கீழ்நிலைக்கு இறங்க மாட்டாங்க. நீ என்ன தான் பந்தப்படுத்தணும்னு நினச்சாலும் அவங்கள பந்தப்படுத்த முடியாது. ஞானத்தில் தான் அஜ்ஞானம் அழிஞ்சு போகும். இருட்டு தான் சூரியன் வெளிச்சத்தில் இருட்டு இருக்கிற இடம் தெரியாமல் ஓடிப்படும். வெளிச்சத்தில் இருட்டு இருக்கிற இடம் தெரியாமல் ஓடிப்படும். ஒரு லைட்டு போட்ட உடனே அத்தனை இருட்டு அகழ்ந்து போதில்லையா? ஒரு ரூமில் ஒரு சூரியன் வந்த உடனே நைட்டெல்லாம் இருந்த அந்த இருட்டு காணாமல் போயிடுது இல்லையா? எல்லா நட்சத்திரங்களும் மங்களாயிடுது சூரிய வெளிச்சத்தில். சந்திர வெளிச்சம்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடுது. சூரியன் இல்லாத சமயத்தில் தானே சந்திரன் பிரகாசிக்குது, நட்சத்திரங்கள் பல மற்றதெல்லாம் பிரகாசிக்குது. அது மாதிரி உயர்ந்த ஞானம் பிரகாசிக்காத வரைக்கும் தானே மற்ற விஷயங்கள்லாம் நம்மளுக்கு வசதியாக தோணுது.
மற்ற விஷயங்கள்லாம் பிரகாசிக்குது. அவங்க நல்லவங்க, இது நல்லவங்க, அந்த அந்த சினிமா பார்க்கலாம், பீச்சுக்கு போகலாம், பார்க்கு போகலாம், அதை சாப்பிட்லாம், இதை சாப்பிட்லாம், அந்த பாட்டு கேட்கலாம், இந்த பாட்டு கேட்கலாம். இதெல்லாம் ஏன்னா இதெல்லாம் பிரகாசிக்கிறதா உயர்ந்த இதை விட பெரிய வெளிச்சம் ஒன்று ஞானமாகிற சூரியன் நமக்குள்ளே பிரகாசிக்காதனால தான் இவைகள்லாம் மின்மினி பூச்சிகள் போல் இந்த வெளிச்சம்லாம் நம்மளுக்கு பெருசாக தோணுது. இந்த சௌக்கியங்கள்லாம் பெருசாக இதெல்லாம் பளிச்சுன்னு இருக்குது. இவ்வளோ நட்சத்திரங்களும் காணாமல் போயிடும். எப்படின்னா சூரியன் பளிச்சுன்னு பிரகாசிக்கும் போது இதெல்லாம் இருக்கிறன்னு தெரியும். இதெல்லாம் பார்க்கவே முடியாது நம்மளால். சந்திரனே காணாமல் போயிடும். ஏன்னா பெரிய வெளிச்சம் வந்தோடனே இந்த சின்ன வெளிச்சங்கள்லாம் காணாமல் போயிடும். அது மாதிரி உயர்ந்த சௌக்கியத்தை நீ அனுபவிச்சிட்டேன்னா இந்த தாழ்ந்த சௌக்கியங்கள்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் ஓடிப்படும். அப்போ அந்த உன்னத ஸ்திதிக்கு நம்மளை மேலே உயர்த்திக்கிற அந்த நிலைக்கு என்னைக்கு உயர்றோமோ அப்போ தான் கண்டதும் கேட்டதுமான விஷயங்களில் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்க மாட்டோம். கீதையில் பகவான் சொல்கிறான், நீ என்னென்னலாம் கேட்டியோ எவ்வளவும் கால விரயம், தேவையில்லாத கேட்டு தேவையில்லாத தெரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாத பேசி உயர்ந்த விஷயத்தை கோட்டை விட்டுட்டு அல்ப விஷயங்களில் ஆயிரக்கணக்கான விஷயங்கள் கோடிக்கணக்கான விஷயங்களில் ஈடுபட்டு ஏமாந்து தானே மிச்சம் அப்படின்னு அவனுக்கு உணர ஆரம்பிச்சிடுவாங்க. அதுதான் சொல்கிறேன். இதெல்லாம் யா நிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகர்தி சம்யமி. புலன்களை அடைக்கிற ஞானிகள்லாம் ஞானிகளுக்கெல்லாம் எது இரவோ அது புலனின்பங்களை அனுபவிக்கிறவங்களுக்கு அது பகலாக தெரியுமா. யா நிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகர்தி சம்யமி யஸ்யாம் ஜாகர்தி பூதானி சா நிஷா பஷ்யதோ முனேஹே. அப்போது எதில் விழித்து கொண்டிருக்கிறானோ பௌதிகவாதி, பணம், நீ சம்பாதிக்க போகணும், அந்த பணத்தை சேர்க்கறதுலையோ அந்த பணத்தில் சம்பாதிக்கிறதுலையோ குறியாக இருப்பான். ஆனால் அதெல்லாம் இவன் தூங்கிடுவான். அதெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்க மாட்டான், அதில் உஷாராகவே இருக்க மாட்டான். பணத்தெல்லாம் விட்டுருவான், எல்லாத்தையும் விட்டுருவான். ஆனால் ஆத்ம லாபத்தை அடையிறதுல குறியாக இருப்பான். யார்? ஞானிகள், முனிவர்கள், பிரம்மனிஷ்டர்கள். அவர்கள் புலன்களை அடக்கி கொண்டு அந்த ஆத்ம லாபத்தில் நம்பிக்கக்கூடியவர்கள். அப்போ புலனின்பங்களை நம்பிக்கை லௌகிகவாதிகளுக்கு எது பகலாக இருக்கோ ஞானிகளுக்கு அதுதான் இரவு. லௌகிகவாதிகளுக்கு எது இரவாக இருக்குதோ அதுதான் ஞானிகளுக்கு பகல். பௌதிகவாதிகள்லாம் பாகவத்துக்கு கூப்பிட்டா வரமாட்டாங்க, ராமாயணத்தை கூப்பிட்டா வரமாட்டாங்க. ஆனால் மகான்களுக்கு பக்தர்களுக்கு அப்படியே தேன் மாதிரி இன்றைக்கி அந்த பாகவதம், ஆஹா அருமையான கதைகள் கேட்கலாம், உயர்ந்த ஞான விஷயத்தை கேட்கலாம், இந்த பரம சௌக்கியத்தை அனுபவிக்கலாம். இந்த உயர்ந்த விஷயத்தில் தெத்துஇருந்தால் நம்ம ராஜாவாயிடுமே, சீமானாயிடுமே, பெரிய ஆத்மலாபமாச்சே. இந்த விஷயங்களை கேட்கணும் அப்படின்னு அவர்கள் அதுக்குன்னு தாவிண்டு ஓடி வருவாங்க. அது அந்த பசியில் அப்படியே ஏங்குவாங்க. ஏன்னா அவர்களுக்கு இதுதான் பகல். பணம் போது, சொத்து போது, அதை போது, இதை போது, அதை பற்றி கவலையே பட மாட்டாங்க. அவைகள்லாம் அனித்தியம் தானே. அவைகளில் புத்தி போகாது, இந்த உயர்ந்த விஷயத்தில் தான் அவங்களுக்கு புத்தி போகும். அவங்களுக்கு என்னென்னா இன்றைக்கி போகணும், சம்பாதிக்கணும், சினிமா பார்க்கணும், டிவி பார்க்கணும், ஃபோனு பார்க்கணும், டிக்டாக் பார்க்கணும், யூடியூப் பார்க்கணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், வகை வகையாக சாப்பாடு சாப்பிட்ணும், நல்லா பணம் சேர்க்கணும், நிறைய சம்பாதிக்கணும், காரு பங்களா கொடி கட்டி பறக்கணும், 4 பேர் மதிப்பாக வாழணும், அப்படி நல்லா கிராண்டாக கல்யாணம் பண்ணணும், நல்லா பெருசாக இது பண்ணணும், அப்படிலாம் வாழணும் இல்லையா. அந்த வசதிகளை பெருக்கிக் கொள்வதில் தான் ஜாகிரதையாக இருப்பாங்க. அவங்களுக்கு அதான் பகலாம். ஆனால் மகான்கள்லாம் கிருஷ்ண கதை கேட்கணும், பாகவதம் படிக்கணும், நரசிம்ம அவதாரம் படிக்கணும், வாமன அவதாரம் படிக்கணும், வராக அவதாரம் படிக்கணும், கூர்ம அவதாரம், மத்ஸ்ய அவதாரம், தன்வந்திரி அவதாரம், தத்தாத்திரேய அவதாரம், பிரகலாத குரு உபதேசம், துருவனுடைய ஸ்துதிகள், துருவனுடைய தபசு, துருவ சரித்திரம் படிக்கலாம். அப்படிப்பட்ட கபில வாசுதேவருடைய உபதேசங்களை கேட்கலாம். பரதயோகேஸ்வருடைய உபதேசங்களை, பரதயோகேஸ்வர சரித்திரத்தை படிக்கலாம், அஜாமில பாக்கியானத்தை படிக்கலாம். இந்த கதை போனால் அந்த கதை, அம்பரீஷ சரித்திரம் படிக்கலாம், அருமையான சரித்திரம், ரந்தி தேவருடைய சரித்திரம் படிக்கலாம், சௌபரி மகர்ஷி சரித்திரம் படிக்கலாம், சவண மகர்ஷி சரித்திரம், சுகன்யா சவண மகர்ஷி சரித்திரங்களை படிக்கலாம், ஏ சக்கரவர்த்தி நகுல் சரித்திரம், கிருஷ்ணருடைய லீலைகள் அப்பா அருமையாக இருக்க. 10ஆம் ஸ்கந்தம் போனால் அப்படியே நீந்தலாமே. நிறைய மிருதபக்ஷ லீலை, பிரம்மமோகன லீலை, கோவர்த்தன உத்தாரணம், காளிய நர்த்தனம், கம்சம் வதம், அரிஷ்டாசுரம் வதம், கேசி வதம், பிரலம்பாசுரம் வதம், தேனுகாசுரம் வதம், அப்பா ராசலீலை, வேணுகீதம், பிரமர கீதம், யுகல கீதம், எங்கப்பா இந்த கீதங்களை உத்தர கீதை, எல்லா கீதமும், அப்புறம் ஸ்ருதி கீதை,
எல்லா கீதங்களும் படிக்கணும்னு தான், பிரமர கீதம் எல்லா கீதங்களும் படிக்கணும்னு தோணும். அடுத்தது போகலாம் ஜராசந்த யுத்தம். 23 அக்ஷயசேனில் 17 தடவை தோற்று போனான். அப்புறம் என்ன, அவர்கள் ராஜசூய வேலைக்கு போகிறது, அங்கே போய் ஜராசந்தனை வதம் பண்ணுறதுக்கு பீமனை விட்டு ஜராசந்தனை வதம் பண்ணுறது, இது மாதிரி லீலைகளை 16,108 ஸ்திரீகளையும் கல்யாணம் பண்ணி வந்தது, அத்தனை ரூபத்தில் பகவான் அத்தனை வடிவங்களில் அந்த இடத்துல குடும்பம் நடத்துறது, இதெல்லாம் நாரதர் பார்த்து பிரமிக்கிறது, இதெல்லாம் அப்படியே படித்து ஒன்று போனால் ஒன்று. இவங்களுக்கு இதுதான் பகலாக இருக்குமா. பாகவதம் படித்தவங்களுக்கு இதுதான் அவங்களுக்கு மகான்களுக்கு, பக்தர்களுக்கு, ஞானிகளுக்கு, முனிவர்களுக்கு, மகான்களுக்கு எது பகலாக இருக்கும்? அப்பா ரிஷிகளுக்கு இந்த பாகவதம் தான் பகலாக இருக்கும். இதுதான் புராணர்க்கோ அதுநோதிதா. இனிமேல் நீங்கள் இருட்டில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. புராணம் என்ற சூரியன் உதயமாயிடுச்சு. இனிமேல்ட்டு மற்றதெல்லாம் இந்த நட்சத்திர வெளிச்சமோ சந்திர வெளிச்சமோ தேவையே இல்லை. பெரிய வெளிச்சமாகிய சூரிய வெளிச்சம் வந்துட்டாயிடுச்சு. புராணம் என்ற சூரிய வெளிச்சத்தினால மற்ற வெளிச்சங்கள்லாம் மறைஞ்சே போச்சு. மற்ற சௌக்கியங்கள்லாம் அடிபட்டு போச்சு, தூளாகி போச்சு. இந்த பிரம்ம சௌக்கியத்தினால, பிரம்ம சம்மிதமாகிய இந்த பாகவத சௌக்கியத்தினால, கிருஷ்ண லீலைகளால், கிருஷ்ணனுடைய பெருமைகளை மனசை நிரப்பிக்கிறதுனால, இந்த லாபத்தை அடைஞ்சதுனால மற்றதெல்லாம் சப்புன்னு போச்சு. இது வர வரைக்கும் தான், கிருஷ்ணன் உள்ள வர வரைக்கும் தான். அதான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, திரிபுவன கமனம் தமால வர்ணம். எது வரைக்கும் நான் கிருஷ்ணனை பார்க்காத வரையும் தான் இந்திரனுக்கு ஆசையாக இருந்தது தான். இந்திரன் மேலே ஆசையாக இருந்தது தான். கிருஷ்ணனை பார்த்துட்டு பிறகு இந்திரன் வந்துட்டான், இந்திராணி வந்துட்டான். அவ்வளோதான். மன்மதனை ரதியை வந்துட்டா, மன்மதன் வந்துட்டான். மன்மதனுக்கு கோடி மன்மதல் ஆவணியாச்சு. இவனை பார்த்து எல்லாம் மறக்க வேண்டியது தான், எல்லாத்தையும் மறக்க வேண்டியது தான். இதில் சொக்கி போக வேண்டியது தான். அந்த கமனம்னா எல்லாரையும் மயக்கக்கூடிய அந்த கமனமான அப்படிப்பட்ட ரமிக்கத்தக்க ஸ்வரூபமாக கிருஷ்ணனுடைய ஸ்வரூபம். இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன்னா அவனால் வெளியே போகவே முடியாது. அவ்வளோதான், லாக் ஆகிடுவோம் நம்ம இங்கே கிருஷ்ண பக்தியில். அதான் பரந்துஷ்பா. அதுதான் இங்கே சொல்கிறார், யானிஷா சர்வபூதானம் தஸ்யாம் ஜாகிரதி சம்யமி யஸ்யாம் ஜாக்கிரதி பூதானி சானிஷா பஷ்யதோ முனேஹே. அதெல்லாம் அருமையான ஸ்லோகங்கள். இதெல்லாம் சொல்கிறேன். சகல ஜீவராசிகளுக்கும் எது பகலாக இருக்குதுன்னா லோக விஷயங்கள். ஆனால் மகான் புலன்களை அடக்கின ஆத்மலாபம் பெற்ற ஞானிகளுக்கு அது இரவாக தோன்றும். பகவத் விஷயமோ பாகவதமோ அவங்களுக்கு பகலாக தோணுமா. அவங்களுக்கு எந்த என்கேஜ்மெண்ட்ஸ் கிடையாது, எந்த குழப்பங்களும் கிடையாது, அவங்களுக்கு எந்த அலைச்சல் கிடையாது, எந்த மன உளைச்சலும் கிடையாது. அவங்களுக்கு அங்கே ஓடணும் இங்கே ஓடணும் பரபரப்பு கிடையாது, ஆயிரக்கணக்கான விஷயங்களில் ஈடுபடணும்னு அவசியம் கிடையாது. அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயந்தான், பரக. அந்த பரமான ஒரே விஷயம் என்னென்னா கிருஷ்ண பக்தியில் தலைக்கணும், பாகவதம் படிக்கணும், கிருஷ்ண கதைகளை பேசணும், ஆனந்தப்படணும், அருமையான விஷயங்கள் ரமிக்கணும். அதை மட்டுமே அவங்களுக்கு கோலாக இருக்கும் இல்லையா. அப்போது புரிஞ்சு நம்ம மற்ற கட்டுப்பாடு விதிகள்லாம் கூட ஆகாரத்தை கண்ட்ரோல் பண்ணுறது. ஆனால் ஆகாரத்தை அனுபவிக்கணுன்ற எண்ணம் உள்ளுக்குள்ளே வாசனை எல்லாம் போகணும்னா பக்தியில் வந்தால் தான் முடியும். பரம்திருஷ்வா அந்த கிருஷ்ணனை பார்க்குற வரைக்கும் தான். வித்தியதே ஹிருதய கிரந்தே சித்தியந்தே சர்வசம்சயா ஷீயந்தே சாசிய கர்மாணி திருஷ்ட ஏவாத்மனி ஈஸ்வரி. மனசுக்குள்ளே எப்போ கிருஷ்ணனை பார்க்குறியோ அது வரைக்கும் தான் இந்த ஹிருதய முடிச்சுகள் உன்னை போட்டு குழப்பினே இருக்கும். பல சங்கல்பங்கள், பல குழப்பங்கள், அந்த முடிச்சுகள், அதாவது முடிச்சுகள்னால் போகிற சிக்கல்களில் போய் மாட்டின்னு இருப்பேன். அந்த சிக்கல்கள்லாம் தூளாகி அப்படியே அந்த சிக்கல்கள்லாம் வெட்டி எறிஞ்சிடும் துண்டா. வித்தியதே ஹிருதய கிரந்தி, அந்த ஹிருதய முடிச்சுகள்லாம், ஹிருதயத்தில் உள்ள சங்கல்பங்கள்லாம் எரித்து சாம்பலாக்கிடும். எதுனா திருஷ்ட ஏவ ஆத்மனி ஈஸ்வரே. ஹிருதயத்தில் பகவான தர்சனம், கிருஷ்ண கதைகளை கேட்கும்போது அடிக்கடி ஹிருதயத்தில் ஃப்ளாஷ் ஆகிறான் இல்லையா. வெண்ணத்திரில் லீலைன்னா நவநீதன் வெண்ணெய் தோய்ந்த வாயோடு பகவான் காட்சி அளிக்கின்றான். உரலில் கட்டுப்பட்டவனா தாமூராக காட்சி அளிக்கின்றான். அடிக்கடி ஹிருதயத்தில் நீ பார்க்குறிய பகவானை. ஓங்கி உலகளந்தவனாக திரிவிக்ரம அவதாரமாக பகவானை பார்க்குற. வாமனதார கதை சொன்னான். கொல்ல வடிவ வாமனாக ஹிருதயத்தில் பார்க்குற. கபிலவாசுதேவராக ஹிருதயத்தில் பார்க்குற. நரசிம்மராக ஹிருதயத்தில் பார்க்குற. கூர்மனாக வடிவனமாக கிருஷ்ணனை பார்க்குற. அப்படி கிருஷ்ணனை பல வடிவங்களில் நீ அடிக்கடி ஹிருதயத்தில் ஃப்ளாஷ் ஆகிறானே பகவான். ராமனாக பார்க்குற, பலராமனாக பார்க்குற, பரசுராமராக பார்க்குற, கிருஷ்ணனாக பார்க்குற, கல்கியாக பார்க்குற, வெள்ளை குதிரையில் வடிவ உலா வருகின்ற கல்கியாக பார்க்குற, புத்தராக பார்க்குற, அதே சமயத்தில் கிருஷ்ணனாக பார்க்குற, கிருஷ்ணனை விஸ்வரூபத்தோடு பார்க்குற, நிறைய கிருஷ்ணனாக பார்க்குற, கோபிகளோட ராசலீலை பண்ணுற. அப்போ எத்தனை விதத்தில் மனசில் எத்தனை தடவை ஃப்ளாஷ் ஆகிறான் பகவான்.
நீ கதை பாகவதம் கேட்கும்போது அப்போ ஹிருதயத்தில் பார்க்க என்ன ஆகும்னா வித்தியதே ஹிருதய கிரந்தி, ஹிருதயத்தில் உள்ள பனிமுடிச்சுக்கள்லாம் விலகி போயிடுமா. சித்தியந்தே சர்வசம்சையாக, ஐயோ கிருஷ்ணனை நம்பினா என் குழந்தை குட்டிலாம் என்ன ஆகும், எதிர்காலம் என்ன ஆகுன்ற அந்த சந்தேகம்லாம் வெட்டி அறியப்படுமா. தேவையில்லாத சந்தேகம்லாம் வராதான். சித்தியந்தே சர்வசம்சையாக, தெளிவாக இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம். யாரை பற்றி நான் தெரிஞ்சுக்க வேண்டியது, யாரை பற்றி நான் சந்தேகப்படணும் அவசியமே இல்லை. எனக்கு சந்தேகம்லாம் இருக்குல்லையே, சந்தேகமே கிடையாது. கிருஷ்ணனை தெரிஞ்சிக்காத வரைக்கும் தான் ஹிருதய முடிச்சுகள் உன்னை போட்டு வாட்டி எடுக்கும். பல சங்கல்பங்கள், சந்தேகங்கள், பலவிதமான சந்தேகங்களில் போய் மாட்டின்னு சந்தேக காடு சந்தோஷக்கேடுன்னுவாங்க. அப்போ சந்தோஷத்துலாம் இழந்து காரணம் சந்தேகம். அந்த சந்தேகம்லாம் எல்லாம் போயிடுமா கிருஷ்ண பக்தியில் வந்துடுச்சுன்னா, வந்துட்டான்னா. எல்லா பௌதிகமான சந்தேகம் சரி, ஆன்மீகமான பரலோகம்னு ஒன்று இருக்கா, நான் ஆத்மா தான், நான் இந்த உடலா, அந்த சந்தேகம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் க்ளீன் ஆகிடும். இறைவன் ஒருத்தர் இருக்கிறானா, பரலோகம்னு ஒன்று இருக்கா, உண்மையிலே இந்த லாபம் இதை விட இந்த பூலோகம், இந்த புலநின்பங்களை தவிர இதை விட பெரிய லாபம் ஒன்று இருக்கா, ஆத்ம லாபம்னு ஒன்று இருக்கா அப்படின்ற சந்தேகம்லாம் ஹிருதயத்தில் கிருஷ்ணனை பார்க்குற வரைக்கும் தான். கிருஷ்ணனை பார்த்துட்டு தான் இந்த சந்தேகம்லாம் அறவே அற்று போயிடும். சத்தியமாக நம்புவோம் இதெல்லாம். உண்மை பரலோகம் ஒன்று இருக்குது, பகவான் ஒருத்தர் இருக்கிறான், பரலோகம் வைகுண்ட லோகம்னு ஒன்று இருக்குது, மறுபிறப்புன்னு ஒரு மனுஷனுக்கு மறுபிறப்புன்னு ஒன்று இருக்குது அப்படின்ற சந்தேகம்லாம் அறவே அற்று போயிடுமா. இந்த சந்தேகம்லாம் நீக்கப்படுமா. வித்தியதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வசம்சை, எது இந்த பாகவதம் கேட்டால் எல்லாமே போயிடும். வித்தியதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வசம்சையா ஸ்ரீயந்தே சாஸ்ய கர்மாணி. இந்த கர்ம வினைகள் தானே உன்னை போட்டு புரட்டி எடுக்குது ஒவ்வொரு நாளும். அந்த கர்ம வினைகளை எரிஞ்சு சாம்பலாயிடுமா. ஜீயந்தி தொடச்சேத்துருமா அந்த கர்ம வினைகளை, கர்மாவுக்குள்ள. ஒரு மனுஷனுக்கு சொல்கிறாங்க இல்லையா, பிராரப்த கர்மா, ஆகாமி கர்மா, சஞ்சித கர்மான்னு சொல்கிறாங்க. சஞ்சித கர்மான்றது ஜென்ம நம்ம கோடிக்கணக்கான ஜென்மங்களை லேயராக சேர்த்து வச்சுது. அது துண்டாக அந்த மூட்டையை அப்படியே துண்டாக கட் பண்ணி போட்டுருவான். இருதயத்தில் தொங்கின்னு இருக்காது அந்த மூட்டை, கர்ம மூட்டை. இன்னும் எத்தனை பிறவிகள் எடுக்கணும் அப்படின்றது லிஸ்ட் இருக்குது அந்த சஞ்சித கர்மாவில். அவ்வளோ பாவங்கள் மூட்டை முடியாக சேர்ந்துக்குது, கோடிக்கணக்கான ஜென்மங்களை நம்ம செய்த பாவம். அதுதான் சஞ்சித கர்மான்னு சொல்கிறது. அது போயிடுமா. அடுத்தது என்னென்னா பிராரப்த கர்மா. பிராரப்த கர்மானா இந்த ஜென்மாவில் நம்ம அனுபவிக்க வேண்டிய கர்மாக்கள். லிபி நெத்தியில் எழுதி அமைச்சிருக்கார் இல்லையா பிரம்மதேவர், லிபி. அந்த லிபி அந்த நேரத்தில் அதெல்லாம் தலையெழுத்தை ஃபுல்லாக அழிச்சிடுவானா பகவான். என்னென்னா பிராரப்த கர்மா கூட வீரியமாக செயல்படாது. ஆனால் பிராரப்த கர்மாவை கழிக்க முடியாது. எப்படின்னா அனுபவிப்போம், அனுபவித்தா கூட வீரியமாக செயல்படாது. எப்படி அர்ஜுனுக்கு தலைக்கு தலைப்பானோட போச்சோ அது மாதிரி பகவான் அது வீரியமாக செயல்படாமல் லைட்டாக செயல்படும். இந்த பிரார்த்தம் இந்த உடம்புல இந்த மனுஷ பிரிவில் உனக்கு என்ன அனுபவிக்கணுமோ அதை அனுபவிச்சு தான் தீர்க்கணும். அது வரைக்கும் நீ இந்த பூலோகத்தில் இருந்து தான் ஆகணும். இது பிரார்த்த கர்மா. மூணாவது என்னென்னா ஆகாமிய கர்மா. இனிமேல் சேர்த்துக்கிற இப்போ நம்ம செய்யக்கூடிய கர்மா, இனிமேல் செய்ய போகிற கர்மா, அதெல்லாம் ஆகாமியம். அந்த ஆகாமிய கர்மமாகிய பாவம் புண்ணியம், அந்த பாவத்துக்கு ஏற்ற மாதிரி துன்பங்கள், புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி சந்தோஷம் இன்பங்கள். இந்த கர்ம வினைகள்லாம் மொத்தத்தையும் எரிச்சு சாம்பல் ஆகித்தான் பாகவதம் கேட்ட உடனே. ஆகாமிய கர்மம் மட்டும் என்னன்னா இந்த உடல் இருக்கிற வரைக்கும் இருக்கும் அந்த ஆகாமியம். அதை கூட வீரியமாக செயல்படாது. அந்த ஆகாமிய கர்மா கூட வீரியமாக செயல்படாது. இந்த உடல் இருக்க வரைக்கும் இந்த ஏதோ ஒரு கர்மாக்களை செய்துன்னு இருப்பேன். அப்போ இந்த பிராரப்த கர்மான்றது என்னென்னா இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் நாம் அனுபவிக்க வேண்டியது பாவமும் புண்ணியமும், அது பிராரப்த கர்மா. ஆகாமி கர்மானா இப்போ செய்து கொண்டிருப்பது, இனிமேல் செய்யப்போவது, அப்படி பாவமும் புண்ணியம், அது ஆகாமி கர்மான்னு பேர். ஆகாமி கர்மா வரத்துக்கு வாய்ப்பு இல்லை, அது போயிடும். சஞ்சித கர்மாவும் போயிடும். பாகவதம் படித்தா சர்வ பாப பரணாசனம், எல்லா பாவத்தையும் போய்கிடும். சரி, ஓகே, எல்லா கர்ம வினைகளையும் எரிச்சிடும். அதான் சொல்கிறது ஸ்ரீயந்தே சாஸ்ய கர்மாணி. ஸ்ரீயந்தே சாஸ்ய கர்மானா கர்ம வினைகளை தொடர்ச்சி எடுத்துருமா கர்மாக்களை. சரி, ஓகே. திருஷ்ட ஏவாத்மனி ஈஸ்வரி, ஹிருதயத்தில் கிருஷ்ணனை பார்க்கும்போது அது கிருஷ்ணனை பார்க்கறதுக்காக நம்ம இந்த உடம்புல இருக்கணும். அதனால பிராரப்த கர்மா இருக்கும். பிராரப்த கர்மா இருக்கிறதுன்னா ஒன்று ஆயுள் காலம் இப்போ 90 வருஷம் வரைக்கும் வாழணும்னு சொன்னால் அந்த 90 வருஷம் வரைக்கும் நம்ம இப்போ 70 வயசு ஆகுதுன்னா 90 வருஷம் வரைக்கும் வாழணும்னு சொன்னால் அந்த 90 வயசு வரைக்கும் நம்ம இருந்து தான் போகிறோம். அது பிராரப்த கர்மா. அது வரைக்கும் நமக்கு என்னென்ன விதிக்கப்பட்டு என்னென்ன அனுபவிக்கணுமோ அதெல்லாம் வரும். ஆனால் கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தினால அவைகள் வீரியமாக செயல்படாது, அவைகளால் ஆபத்து பெருசாக வராது. இப்போ அர்ஜுனுக்கு எப்படி வந்தது, தலைக்கு வர வேண்டியது, அவன் உயிர் போக வேண்டியது. ஆனால் தேர் அழுத்தி அது கிரீடம் போயிடுச்சுன்னு கவலைப்படுவானா?
கிரீடம் போயிடுச்சுன்னு கவலைப்பட மாட்டான். ஏன்னா தலையே போக வேண்டியது கிரீடம் தானே போச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷம் தான் படுவான். அது மாதிரி நம்மளுக்கு வரக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்கள்லாம் கிருஷ்ணனால் நம்மளுக்கு நம்ம பண்ண தப்புக்கு பெரிய பெரிய ஆபத்துக்கெல்லாம் வர வேண்டியது பகவான் என்ன பண்ணால் சின்னதாக ஒரு ஆபத்து ஒரு கீரல் லைட்டாக வந்த மாதிரி வர வச்சு பகவான் நம்மளுக்கு அந்த கர்ம வினையை கழிக்கிறான். இந்த பிராரத்த கர்மாவில் நம்ம அனுபவிக்கணும்னு இருக்கு இல்லையா, அந்த வினைகளை சிம்பிளாக கழிக்க வைக்கிறான். இதான் விஷயம். அப்போ தலைக்கு வந்து தலைப்பானாலும் போகும்போது பகவான் செய்கிறான் அப்படின்னு புரிஞ்சிக்கணும். இதுவே நம்ம நானும் பெருசாக கவலைப்படுறோம். ஆஹா இவ்வளோ கஷ்டம் வந்துச்சு, இது மாதிரி வந்துடுச்சு, சே அப்போ நான் எவ்வளோ பெரிய பாவம் பண்ணியிருக்கேன், நான் எவ்வளோ பக்தி பண்ணுறேன், நீ பக்தி பண்ணதுனால தான் பெருசாக வர வேண்டியது உனக்கு சின்னதாக வந்தது கவலை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுமா. சரி, ஆனால் இது கூட இன்னும் தீவிரமாக நீ பக்தி பண்ணன்னு சொன்னால் அதுக்கு பல்லு படுக்கணும் பாம்பு மாதிரி அந்த அவைகள் பாதிக்காது. வரும் ஆனால் உன்னை பாதிக்காது அந்த பிராரப்த கர்மா வினைகள் கூட அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதுதான் சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மா, இந்த 3 கர்ம வினைகள் இதெல்லாம் போயிடுமா, தொடர்ச்சித்துருமா. ஸ்ரீயந்தே சாசி கர்மாணி திருஷ்ட ஏவாத்மனீஸ்வரன்ட்டு பாகவதத்தில் சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகம் இது. அதனால் நாமெல்லாம் உயர்ந்த விஷயமான சௌக்கியங்களை அனுபவிச்சுட்டு அந்த சௌக்கியத்தில் இருந்துட்டவன், அதை டேஸ்ட் பண்ணிட்டவன் ஒரு பொழுதும் கீழ்நிலைக்கு இறங்கி வரவே மாட்டான். அதை தெரிஞ்சிக்காதனால தான் கீழ்நிலையில் இருக்குது, சௌக்கியம் இருக்குது, ஏதோ சுகம் இருக்குன்னு நினச்சி நீ லோலோன்னு அலையிறது, புரியுதா, கஷ்டப்படுறது. அதாவது மகான்கள்லாம் எவ்வளோ கருணை பாருங்கள். அவங்களுக்கு என்ன ஆக வேண்டியது இருக்குது, நம்ம என்ன ஒரு லட்ச ரூபா கொடுக்க போகிறோமா, லட்ச ரூபா குத்தா தான் அவங்களுக்கு ஆக வேண்டியது இருக்குமா, லட்ச ரூபா குத்தா அதை மதிப்பாங்களா? அவர்கள் ஆத்ம லாபத்தில் இருக்கிறவங்களுக்கு எதை மதிப்பாங்க, மதிக்க மாட்டாங்க மகான்கள்லாம். ஆனால் நம்மளுக்கு என்னென்னா கருணையாக புராண குஹ்யம், இந்த ரகசியமான புராணத்தை கருணையினால் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, அதை படித்து அனுபவிக்கணும் கண்டிப்பாக. இப்போ நம்ம ஒரு கதை சொல்லலாம். இந்த பகவத்கீதை ஸ்லோகத்தை பார்த்த உடனே எனக்கு சரி இதை பற்றி கொஞ்சம் சொல்லலாமேன்னு சொல்லி ஒரு ஆசை வந்துச்சு. அதனால் நம்ம இதை சொல்லணும். அதனால் யானிஷா சர்வபோதானாம் தஸ்யாம் ஜாகிரதி சம்யமி யஸ்யாம் ஜாகிரதி பூதானி சானிஷா பஷ்யதோ முனே. அடுத்து அதாவது இதுக்கு முன்னாடி என்ன ஸ்லோகம் பார்த்தோம், விஷயா வினிவர்த்தந்தே நிராகாரஸ்ய தேகினஹா ரசவர்ஜம் ரசோப்பியஸ்ய பரந்துஷ்பா நிறுத்தது. அந்த ரசம், அந்த நாக்கு ருச்சி, அந்த வாசனை இருக்கிற வரைக்கும் பகவானே உயர்ந்த வேதாந்த விஷயங்களோ பாகவத விஷயங்கள் சொன்னால் கூட அது அங்கே எடுபடாது. ஏன்னா அவன் மனசில் வேறு ஒரு சங்கல்பங்கள் மண்டி கிடக்குது, வேறு ஒரு விஷயத்தில் ஆசை இருக்குது. அப்படின்னும் போது நாம் என்ன தான் பாகவதமே சொன்னாலும், என்ன தான் கிருஷ்ணலிகள் சொன்னாலும், உயர்ந்த விஷயங்கள் அது மண்டையில் ஏறாது, காதில் ஏறாது. ஏதோ சொல்கிறாங்கன்ட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான், அலட்சியப்படுத்தும். அவர்களுக்கு அதுதான் பகல், சரி அது இரவாக தோணும். பகவத் விஷயம் அவங்களுக்கு இரவாக தோணும். நிஷானா இரவு அவங்களுக்கு. ஆனால் ஜாக்கிரதையாக இருக்கிறான் பார் முனிவன், மகான்கள் பக்தர்கள், அவங்களுக்கு ஜாக்கிரதையாக விழிப்புணர்வோடு இந்த கதைகளை கேட்பாங்க. இது பரமார்த்த லாபத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்ட்டு. 10 பைசா செலவு இல்லை, எதுவும் இல்லை. நாமா சொல்ல ராமநாமான்னா யார் சொல்கிறாங்க, எத்தனை பேர் சொல்கிறாங்க? விரல விட்டு எண்ணிடலாம் இல்லையா? பாகவதம் படித்தா பெரிய லாபம் கிடைக்குதுன்னா அதில் ரசம் இருந்தால் தானே. அதில் நான் ரசிகனாக இருந்தேன், ரசமாலையும் இருந்தால் அது ரசம்தான்பா, நீ ரசிகனாக இருக்கணுமே இல்லையே. அப்போ ரசஞானம் சுவாது ரச ஞானம் உள்ளவர்களுக்கு தான் சுவாது பதே பதத்துக்கு தித்திப்பாருன்னு பாகவதத்தை அப்படி அனுபவிப்பாங்க, ஸ்லோகமாக அனுபவிப்பாங்க, கதையாக அனுபவிப்பாங்க, அந்த ஸ்துதிகளாக அனுபவிப்பாங்க. அந்த சந்தோஷத்தை அந்த சந்தோஷத்தில் பூரிச்சு போயிடுவாங்க மகான்கள் வாக்கில் பாகவதம் கேட்டு. எல்லாருக்கும் வந்துடுமா? அதான் அந்த ரசம் இருக்கிறவங்களுக்கு தான். ரசவர்ஜம் ரசோப்பியஸ்ய பரந்துஷ்பா நிவர்த்ததே. அந்த உயர்ந்த விஷயத்தில் பார்த்துட்ட அப்போ மற்ற விஷயங்கள் நிவர்த்தி அடைஞ்சிடுவேன். மற்ற விஷயங்கள்லேருந்து நீ விலகிடும், தன்னாலே விலகிடும். அப்புறமா நீ எவ்வளோ தான் இப்போது சொப்னத்தில் கண்ட விஷயங்கள் எது வரைக்கும் சத்தியமான, சொப்னத்தில் காண்ற வரைக்கும் சத்தியமாக இருக்கும். அந்த அனுபவங்கள் சத்தியம் போல தோணும். சொப்ன அவஸ்தையில் அந்த அனுபவங்கள் சத்தியமாக தோணும். விழித்து கொண்டு அப்போது பிரக்ஞாவஸ்தையில் தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த விழித்தெழுந்தவனுக்கு, அந்த பிரக்ஞை வந்தவனுக்கு அப்புறமா என்ன தான் நீ அது சத்தியம்னு சொன்னாலும் அந்த கனவான விஷயங்கள் அதை சத்தியம்னு எடுத்துப்பானா?
என்ன தான் சத்தியம் சொன்னாலும் அது கனவு தான், பொய் தான். அப்போ எப்படி அதில் அந்த கனவில் நடந்த விஷயங்களுக்கு பயப்படுறதோ, அதில் கனவில் நடந்த சௌக்கியமோ நல்லதோ அதில் சௌக்கியமாக கிடைச்சா அதில் மயங்கிறதோ, ஆபத்துக்கள் வந்தால் அதை கண்டு நடுங்கிறதோ பயமோ இவனுக்கு ஏற்படும். ஏன்னா விழித்து கொண்டான். இனிமேல் அந்த கனவில் நடந்த விஷயங்களை அவன் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது மயக்கக்கூடிய விஷயங்களை அதில் மயங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது பொய்ன்னு இவனுக்கு தெரியும். அப்போ இவன் அந்த கனவில் நடந்த விஷயங்களால் பாதிக்கப்பட மாட்டான். அதான் விஷயம். அந்த அவஸ்தைகளில் இவன் அவஸ்தைப்பட மாட்டான். இவன் ஸ்தித பிரஜனாக இருப்பான். சொப்ன அவஸ்தையில் நடந்த விஷயங்களை பொய்ன்னு தெரிஞ்சுக்கின பிறகு விழித்தெழுந்தவனுக்கு எப்படி அந்த சொப்ன விஷயத்தை சத்தியம் நம்ப மாட்டான் இல்லையா? அது மாதிரி தான். அப்போது மகான்கள்லாம் இந்த லோக விஷயங்களை ஸ்வப்னமாக நினைக்கிறதுனால என்ன தான் அவர்களை நீ மயக்கணும்னு நினைச்சாலும், என்ன தான் அவர்கள் லோக விஷயங்களை ஹரிதாஸ் தாகூர்னு ஒரு பெரிய மகாத்மா, நாமாச்சாரியார்னு பட்டம் கொடுத்தார். யார்? சைதன்ய மகாபிரபு. அருமையான கதை இது. ஹரிதாஸ் தாகூருடைய கதை ரொம்ப அருமையான கதை. அது ஒரு நாள் நம்ம சொல்லணும்னு ஆசையாக இருக்குது. அதை ஒரு நாள் பார்த்துக்கலாம். இப்போ அவகாசம் இல்லை. அந்த ஹரிதாஸ் தாகூர் ஒரு முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்தவர். அந்த முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்து அவர் கிருஷ்ண நாம சொன்னதுனால அவருக்கு அவருடைய குலத்தவர்கள்லாம் அவருக்கு தண்டனை கொடுத்தாங்க. 13 தெருவில் அடித்தாங்க, துன்புறுத்தினாங்க, பலவிதமாக இம்சை பண்ணாங்க. ஆனால் அவர் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படி அந்த உயர்ந்த சௌக்கியத்தில் அவர் ரமிச்சு நின்றார். ஒரு நாள் 3 லட்சம் நாமா சொல்லுவாராம். 3 லட்சம் ஹரே கிருஷ்ணா நாமா சொல்லுவாராம் அவர். அப்படியேப்பட்ட ஹரிதாஸ் தாகூர், நாமாச்சாரியா ஹரிதாஸ் தாகூர், அப்படி தான் சொல்லணும் அவர் முஸ்லீம்னு சொல்ல முடியுமா? முஸ்லீம் தான். ஆனால் கிருஷ்ண பக்தியில் அப்படி தலைச்சவர். யார்? ஹரிதாஸ் தாகூர். அப்படியேப்பட்டவருக்கு களங்கம் விளைவிக்கணும், கெட்ட பேர் உண்டாக்கணும்னு சொல்லிட்டு லக்ஷஹீரா, ரொம்ப அழகி ஆனால் என்னன்னா ஒரு வேசி தான், ஆனால் ரொம்ப அழகி. அந்த அழகியை பார்த்து இவன் மயங்கிடுவார் அப்படின்னு சொல்லி இவர் மேலே பொறாமை கொண்ட. ஏன்னா இவர் ஹிந்து கிடையாது, இவர் முஸ்லீமாக இருந்து இவர் கிருஷ்ண பக்தி பண்ணுறார். இவருக்கு ஜனங்களாம் நிறைய பேர் போகிறாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு பொறாமை. அந்த ராமச்சந்திரகானோ ஏதோ பேர், அவன் பேர். அவன் ஒரு துஷ்டன். அவன் என்ன பண்ணுறான்? அவன் ஒரு மந்திரவாதி. அவன் ஏதோ பக்தி பண்ணுறான். அவன் ஒரு சாமியார். அந்த சாமியார் அவன் என்ன பண்ணுறான்? அவங்களே வர ஜனங்கள்லாம் இவர்கள் போகுது, ஹரிதாசர்கள் போகுது. அப்போ இவரை எப்படின்னா இவரை கெட்ட பேர் வாங்க வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வேசி அனுப்புகிறான். லக்ஷஹீரான்னு பேர். அவள் என்ன பண்ணுறா? தன்னுடைய கவர்ச்சினால் மயக்கத்துக்கு வராவும் ஆனால் ஹரிதாஸ் தாகூர் மயங்கலை. அவளுடைய கவர்ச்சினால் மயங்கலை. ஹரிதாஸ் தாகூருடைய ஆசிரமத்தில் உள்ள துளசியை வலம் பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி, யானி காணி சாப்பா பாணி பிரம்ம ஹத்யாதி காணிச்சா தானி பிரணஷ்யந்தி பிரதட்சிண பதே பதே, யானி காணி சாப்பா பாணி பிரம்ம ஹத்யாதி காணிச்சா தானி பிரணஷ்யந்தி பிரதட்சிண பதே பதே. துளசியை பதமாக நம்ம பிரதட்சிணம் பண்ணால் பிரம்ம ஹத்யாதி தோஷங்கள்லாம் விலகுமா. பஞ்சமா பாதகங்களில் பிரம்ம ஹத்யாதி தோஷம் தான் பெரிய தோஷம். அந்த பாவமே விலகிடுமா. அப்படியேப்பட்ட அந்த பிரம்ம ஹத்யாதி தோஷம் விலகக்கூடிய அந்த துளசியை போய் வளம் வருவாளாம். துளசியை போய் நமஸ்காரம் பண்ணி துளசியை வளம் வந்த பிறகு தான் ஹரிதாஸ் தாகூர்கள் போவாளாம் ஒவ்வொரு நாளும். அப்போ என்ன பண்ணால் வந்துன்னு இருந்தா. அப்புறம் ஒரு நாள் போய் கேட்டான், இதுபோல் உங்களிடத்தில் நான் ஆசை கொண்டு இருக்கிறேன், நீங்கள் என்னுடைய ஆசையை பூர்த்தி பண்ணணும் அப்படின்ட்டு அவள் கேட்குறா, லக்ஷஹீரா. அப்போ இவர் என்ன பண்ண? ஹரிதாஸ் தாகூர் மயங்குவாரா? அவர் நாமத்தில் ரமிச்சு அந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்லி அனவரதும் பகவான் நாமத்தில் ரமிக்கிறவர் பகவான். அப்படியேப்பட்ட 3 லட்சம் நாமா சொல்கிறாரே, இவங்களுக்கு இந்த லோக விஷயம் என்னமா பிடிக்குமா? இதுதான் விட்புஜாமியே, பன்றிகள் மனத்தில் உழல்ற மாதிரி இந்த லோக விஷயங்கள் அப்படி நினைப்பாங்க மகான்கள்லாம். இந்த லோக விஷயங்களை, இந்த ஸ்திரீ சௌக்கியத்தை. அப்போ அதில் அவர் எப்படி விரும்புவார்? இவர் தான் உயர்ந்த சௌக்கியத்தில் இருக்கார், ஆத்மலாபத்தில் இருக்கார். அப்போது இப்போ தான் நம்ம சொன்னோம் இல்லையா, பன்றிகள் ஒன்றா உழலும், ஆனால் மனுஷன் உழல மாட்டான். அவன் உயர்ந்த நிலையில் இருக்கிறான், உயர்ந்த சௌக்கியத்தை அனுபவிச்சிருக்கான். அதனால் இதெல்லாம் பிடிக்காது இல்லையா? அது மாதிரி மகான்களாகிய இவங்கள்லாம் ஹரிதாஸ் தாகூர் நிறைய கிருஷ்ண பக்தியில் ரமிக்கிறவர். அப்போது இந்த அல்ப விஷயத்தை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு அவள் கேட்குறான்னா, அவளுக்கு அது பெருசாக இருக்கலாம். அந்த காம சௌக்கியம் அவளுக்கு பெருசாக இருக்கலாம். யார்? லக்ஷஹீராக்கு.
இந்த ராமச்சந்திரகான் அனுப்பிச்சானே அவனுக்கு ஒன்றா பெருசாக இருக்கலாம். ஏன்னா அவன் வந்து என்னன்னா உண்மையான பக்தன் கிடையாது, போலியான ஒரு சாமியார் அவன். இவர் கெட்ட பேர் உண்டாகணும்னு பண்ணுறான். அவங்களுக்கெல்லாம் அது பெருசாக இருக்கும். அதனால் வந்து இதனால் அவர் மயக்கிடலாம், இதனால் அவர் கெட்ட பேர் வாங்கலாம்னு அவங்க ஒன்றா திட்டம் போடலாமே தவிர, ஆனால் அவர் வந்து இதெல்லாம் கடந்தவர். அவர் இந்த காமக்ரோதங்களை கடந்த நிலையில் உன்னதமான கிருஷ்ண பக்தியில் பேரானந்த சச்சிதானந்த ஸ்வரூபத்தில் ரமிக்கின்ற அவர்கள் சச்சிதானந்த ஸ்வரூபமாக மாறினவர்களாகிய அந்த ஹரிதாஸ் தாகூர் என்னமா இதை திரும்பி பார்ப்பாரா, சட்டை பண்ணுவாரா? அலட்சியவ அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியப்படுத்த மாட்டாங்களா? அப்படியேப்பட்ட அலட்சியமாக நினைப்பாங்க இந்த சௌக்கியத்தை. இது சௌக்கியமாகவே நினைக்க மாட்டாங்க, இதை நரகமாக நினைப்பாங்க அந்த காமத்தை. அப்படியேப்பட்ட அசுத்தமான அந்த சௌக்கியத்தை அவங்க விரும்பவே மாட்டாங்க. அப்படியேப்பட்ட லக்ஷஹீரா தன் கவர்ச்சியை காட்டி மயக்க பார்க்குறா. ஆனாலும் ஹரிதாஸ் தாகூர் சிரிச்சுட்டே, சரிம்மா உன் ஆசையை நிறைவேற்றுறேன், ஆனால் நான் ஜபம் பண்ணுறேன், ஒரு நாளைக்கு நான் இத்தனை நாமாக்கள் சொல்லணும்னு எனக்கு நான் ஒரு விரதமாக எடுத்திருக்கேன், அதனால் இன்றைக்கி நாம முடியல, நீ நாளைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அனுப்புகிறார். ஒரு நாள் போகிறா, 2ஆவது நாள் போகிறா, 3ஆவது நாள் நான் பண்ணுறா, கூடவே சேர்ந்து நாமா சொல்ல ஆரம்பிச்சிடுறா. சரி இது முடிச்சுட்டு உன்னுடைய ஆசையை நிறைவேற்றுறேன். ஆனால் அவர் இதெல்லாம் மயங்கலை. ஏன்னா அவளை எப்படியாவது பிடிச்சி வச்சுக்கணும். யாரை? லக்ஷஹீராவை. இவளை மகான்கள் கருணை காட்டிட்டாங்கன்னா, இவள் என்ன மயக்க வந்தால இவள் கிருஷ்ண பக்தியில் மயக்க வைக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண நாமத்தை அவருக்குள்ளே புகித்துட்டார். கூட சேர்ந்து என்ன பண்ணால் இவளும் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்ல ஆரம்பித்தா. சொல்ல அதுவும் மகான்கள் கூட சேர்ந்து நாமா சொல்கிற அப்படிப்பட்ட நாமாச்சாரியராகிய ஹரிதாஸ் தாகூர் கூடவே சேர்ந்து நாமா சொல்கிற பாக்கியம் அவளுக்கு கட்சிது பார் அவர் லக்ஷஹீராக. அடுத்த நிமிஷம் பொழுது வெடிஞ்சது. அவளுடைய அஞ்ஞான கண்ணானது, அஞ்ஞானமான இருட்டானது ஞானம் என்ற கண்ணால் ஞானக்கண் அவளுக்குள்ளே பிரகாசிச்சது. ஞான வெளிச்சம் அவளுக்கு உண்டாச்சு. திடீர்னு ஒரு வாழ்க்கையில் வெளிச்சம். மகான்கள் சந்திச்சுட்டா அது முருக அவங்களால இருட்டில் இருக்க முடியாது. எந்த காம சுகத்து வந்தால் அந்த காமம்லாம் மனசில் இருக்காது. அதான் இருட்டு தானே, அந்த அசுத்தமான சௌக்கியம் இருட்டு தானே. அந்த காமன்ற எண்ணமே இருக்காது, சுத்தமாக அது அடிச்சுவடே இருக்காது. ஏன்னா நீஹாரமீப பாஸ்கரஹானா, சூரியனை கண்ட பனி போல் அப்படியே வத்தடிச்சிடும் அந்த ஆசைகள். ஆமாம், சோஷனை அதெல்லாம் வத்தடிச்சிடும் மகான்கள் தர்சனம் மாத்திரத்தினாலே. இவன் நாம சொல்லணும்னு அவசியம் இல்லை. அந்த மகாத்மா தரிசனம் பண்ணும்போதே இவளுக்கு எல்லாமே, இவள் நல்ல வழிக்கு வந்துட்டான், தெரிஞ்சோ தெரியாமல் வந்துட்டான். எப்படி போதனை கிருஷ்ணனிடத்தில் வந்தாலோ அது மாதிரி இவள் வந்துட்டான். பகவான் ஹரிதாஸ் தாகூர் வந்துட்டான். இவள் திருந்துறதுக்கு நல்ல நேரம் வந்துடுச்சு. ஆனாலும் இவளை விட்டக்கூடாது. ஏன்னா இவளை இந்த பதித்தையே பாவனமாக்கணும் அப்படின்னு அந்த மகாத்மா சங்கல்பம் பண்ணிட்டார். அப்படின்னும் போது அதுதான் நிறைவேற்றணும். அதனால் வந்து இவரை விட்டக்கூடாது, இவரை காமத்தில் அழுத்தணும்னு அவன் நினைக்கிறாள் லக்ஷஹீரா. இவருக்கு என்னென்னா இவளை விட்டக்கூடாது, இவளை சிறந்த பக்தையாக மாற்றணும்னு அவர் கங்கணம் கட்டின்னு இருக்கார். யார்? ஹரிதாஸ் தாகூர். அதனால் என்ன பண்ணுறார், அம்மா பொறுத்துக்கோன்னு அவளை இருக்க வச்சு நீ போயிட்டு நாளைக்கு வாமான்னு சொல்லாமல் இருக்க வச்சு அந்த நாமத்தை காதலை கேட்க வச்சு, ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை காதலை கேட்க வச்சு அவளையும் சொல்ல வச்சு, அவள் சொல்ல அவளால் சும்மா இருக்கிறது என்ன பண்ணுறது, சரி நம்மளும் கூட சேர்ந்து சொல்லுவோம், நல்ல விஷயம் தானே, அது கிருஷ்ணனுடைய நாம தானே அப்படின்னு சொல்லிட்டு கூட சேர்ந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அப்போ 2 நாள் 3 நாள் அவன் என்ன தொடர்ந்து நாமா சொல்ல ஆரம்பிச்சிட்டோன்னே அவளுடைய ஹிருதயத்தில் ஒரு வெளிச்சம் உண்டாயிடுச்சு. அஞ்ஞானம் என்ற இருட்டு மறைஞ்சு போச்சு. நான் இதுபோல் அவரால் அந்த போலி சாமியாரால் அனுப்பப்பட்டு தான் நான் வந்தேன், தப்பு தான், என்னை மன்னிச்சுக்குன்னு சொல்லிட்டு அவள் காலில் விழுந்தா. அப்புறமா சிறந்த பக்தன், அம்மா உன் வரவுக்கு தான் எதிர்பார்த்துருந்தேன், இந்த ஆசிரமத்தை நீயே எடுத்து நடத்து, இங்கே ஏதாவது பொருட்கள் கொண்டு வருவாங்க, அது உனக்கு ஆகாரம் போதுமானது, அந்த ஆகாரத்தை சாப்பிட நீ பாட்டு நாமா சொல்லு, அந்த ஆசிரமத்தை நீயே வச்சுக்கோ, இந்த ஆசிரமத்தில் நீயே இரு, நான் வெளியே போக போகிறேன்னு சொல்லிட்டு வேறு இடத்துக்கு போக போகிறேன்னு சொல்லிட்டு ஹரிதாஸ் தாகூர் அந்த லக்ஷஹீராவையே அங்கே நியமிச்சுட்டு அந்த ஆசிரமத்தில் அவர் பாட்டுக்கு வெளி இடத்துக்கு போயிட்டார். அவர் பாட்டுக்கு நாம பிரச்சாரம் பண்ணுறதுக்கு, நாமா சொல்கிறதுக்கு ஏகாந்தமாக போயிட்டார். ஏன்னா ஜனங்க வரது போகிறது வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இல்லையா, அதுக்காக. இதெல்லாம் சைதன்ய சரிதாமிரத்தில் இந்த கதைகள்லாம் வருது, நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படிப்பட்ட ஹரிதாஸ் தாகூர் அந்த உயர்ந்த சௌக்கியத்தில் இருந்தாலும் அந்த லக்ஷஹீரா உன்னத ஸ்திதிக்கு வந்துட்டா, அவள் உயர்ந்த நிலைக்கு வந்துட்டா. ஆனால் ஹரிதாஸ் தாகூர் தாழ்ந்த நிலைக்கு போகல, தாழ்ந்த சௌக்கியங்களை அனுபவிக்கலை. எப்படி பாருங்கள், இதுதான் புரிஞ்சுக்கணும். தபோ திவ்யம் புத்திரகாயேன சத்வம் சுத்தியத் யஸ்மாத் பிரம்ம சௌக்கியம் துவானந்தம் சத்வம் சுத்தியத். மனசை சுத்தமாக்கக்கூடிய தபஸை கடைப்பிடிக்கணுமா, அப்படிப்பட்ட பகவான் நாமத்தை சொல்லணுமா,
சொல்லிட்டோம் சொன்னால் புத்திரகா குழந்தைகளே, யார் ரிஷபதேவர் சொல்கிறார், பரத யோகீஸ்வரர் முதலான 100 பிள்ளைகளுக்கு சொல்கிறார். புத்திரகா ஏன சத்துவம் சுத்தியத் யஸ்மாத் பிரம்ம சௌக்கியம் து ஆனந்தம். அது எல்லையற்ற பிரம்ம சௌக்கியத்தை கொடுக்கக்கூடிய அந்த தபஸை, அந்த நாம ஜபத்தை, அந்த பாகவத பக்தியை நம்ம பண்ணணும். அதுதான் அங்கே சொல்கிறது. பாகவத தர்மம் தான் தபஸ். அப்போது பாகவத பாராயணம், கிருஷ்ணனுடைய லீலைகளை கானம் பண்ணுறது, நாமா சொல்கிறது, இதுதான் பெரிய தபஸ். இதை கடைபிடிச்சா போதுமானது. பிரம்ம சௌக்கியம் து அனந்தம், எல்லையற்ற பிரம்ம சௌக்கியம், அனந்தமான பிரம்ம சௌக்கியம், எல்லையற்ற பிரம்ம சௌக்கியம். அந்தம்னா முடிவு, அனந்தம்னா முடிவில்லாத, எல்லையில்லாத பிரம்ம சௌக்கியம் து அனந்தம். பிரம்ம சௌக்கியம் உனக்கு உண்டாகும், எல்லையில்லாத பிரம்ம சௌக்கியம் உண்டாகும். மனசை சுத்தமாக இருதயத்தில் ஆத்மா பிரகாசிக்கும். மனசு சுத்தமாக ஆத்மா பிரகாசிக்கும் போது எப்படி ஒரு துந்து போன கிணறை அந்த தூர்வாரி அதை சுத்தம் பண்ண உடனே அதில் உள்ள அமிர்த பிராயமான தீர்த்தமானது அப்படி பீரிட்டு அடிக்கிறதோ, அப்போ அது குடிக்கிறதுக்கு உதவுதோ, அது மாதிரி. ஆனால் ஒரே மட்டைங்களும், பனங்காய் மட்டை, பாலை மட்டை, பாலைச்செடிங்கோ கொடிங்கோ, அப்புறமா பனங்காய் மட்டை, இதெல்லாம் இருந்ததுன்னா அப்படியே துந்து போயிருந்ததுன்னா அந்த கிணறு யாராலையும் அதை யூஸ் பண்ண முடியாது. ரொம்ப நாளாக இருக்குது. அதை மொத்தம் அந்த தூர்வாரி மொத்தம் அந்த சேரெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி அந்த மண்ணெல்லாம் சுத்தம் பண்ண உடனே அப்புறமா உள்ள ஊற்று சுரக்குது, புது ஊற்று சுரக்கும் போது அந்த தண்ணீர் பார்த்தா தெளிவாக காணப்படுகிறது. இந்த தண்ணீரை நான் குடித்தா அப்படி கரும்பு சாறு மாதிரி இனிக்குது அப்படின்னா அப்போ அது அமிர்தத்துக்கு சமம். அது மாதிரி நம்ம மனசில் உள்ள அழுக்குகள்லாம் நீங்கள் சத்துவம் சுத்தியத்து இந்த தபசுனால் பாகவதம் கேட்கறதுனாலையும் பகவன் நாமா சொல்கிறதுனாலையும் எல்லா அழுக்குகளும் நீங்க உள்ளே இருக்கிற ஆத்மாவானது தன்னாலே பிரகாசிக்க ஆரம்பிச்சிடுமா. அந்த அமிர்த ஊற்று சுரக்கிற மாதிரி அந்த பிரம்ம சௌக்கியத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஆத்மா பிரகாசிக்க ஆரம்பிச்சிடும். பிரகாசிக்கிறதுக்காக தான் இந்த நாமா சொல்கிறது, பிரகாசித்துக்காக தான் பாகவத கதை கேட்குறது, பிரகாசித்துக்கு அந்த ஹிருதயத்தில் அந்த ஆத்மா பிரகாசிக்கிறது, அந்த கிருஷ்ணன் தெரியணும். அந்த ஆத்மஸ்வரூபம் வேறு யாரில் கிருஷ்ணன் தான். அந்த கிருஷ்ணன் தெரியறதுக்காக தான் பாகவத பாராயணங்கள். எவ்வளோ தோலோத்சவம், மகோத்சவம், வசந்தோத்சவம், ராதா கல்யாணம், அந்த கல்யாணம், சீதா கல்யாணம், எல்லாமே இதெல்லாம் இதுக்கு தான். இந்த உயர்ந்த விஷயத்தை, இந்த ஆத்மலாபத்தை அடையிறதுக்காக தான் இந்த பாகவத பாராயணம், நாம ஜபம் எல்லாமே, நாம கீர்த்தனம் எல்லாமே அதுக்கான சாதனைகள் தான். அதை அடைஞ்சிட்டா வேறு ஒன்றுமே தேவையில்லை. என்னத்தை எல்லாத்துலேயும் போய் ஏமாந்து தான் போகணும். ஏன்னா பெரிய சௌக்கியத்தை அனுபவிச்சிட்டோம், சொல்லும் பார்க்கலாம். எல்லாத்துலேயும் ஆசையை உண்டாக்குது. ஆசையை உண்டாக்கி தான் நம்மளை ஏமாற்ற முடியும். எல்லா விஷயங்களும் ஆசையை உண்டாக்கக்கூடிய விஷயங்கள் தான். கலிக்கு தெரியும் உன்னை எப்படி லாக் பண்ண. உனக்கு ஆசையை உண்டாக்கினா நீ வந்துட்டு போகிறேன் என் பக்கத்தில், அப்புறம் நீ எனக்கு அடிக்ட் ஆகிட்டு போகிறேன். நீ ஏன் கிருஷ்ணனை திரும்பி பார்க்க போகிறேன். கிருஷ்ணன் ஆசையை உண்டாக்க மாட்டான், ஆசையை போக்குவான். அதனால் வைராக்கியத்தை உண்டு பண்ணுவான். அப்போ ஆசையை போக்கினா அப்புறமா பகவான் அப்புறம் தான் அதை வாஷ் அவுட் பண்ணால் தான் நீ என் விஷயத்தில் ஆசை உனக்கு உண்டாகும். அந்த விஷயத்தில் உனக்கு ஆசை ரசோப்பியஸ்தி, அந்த விஷயத்தில் உனக்கு வாசனை இருக்கும். ஆசை இருக்கிற வரைக்கும் நீ என்ன தான் கண்ட்ரோல் பண்ணாலும் உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்படின்னா அந்த விஷயத்தில் உள்ள வாசனையை உனக்கு போகிறதுக்கு என் விஷயத்தில் உள்ள ஆசையை வளர்த்தாதான் நீ பௌதிக விஷயமான ஆசைகள் உன்னால் விட முடியும். பரந்துஷ்பா அப்போ நிவர்த்ததே, ஆட்டோமேட்டிக்காக உலக விஷயத்தை நீ விட்டுடுவேன், நிவர்த்திய அதிலிருந்து வெளியே வந்துடுவேன் அப்படின்னு பகவான் காட்டுறான், கருணை காட்டி. சரி, அதனால் பாகவதம் இன்றைக்கி ஏதாவது ஒரு கதை பார்க்கலான்னு நினச்சேன். சரி, இந்த விஷயமே போயிடுச்சு. விஷயாவ நிவர்த்தந்தி. அதாவது பாகவதம் பாகவதம், பகவத்கீதை, பாகவதம் இதெல்லாம் பகவானே நேரில் பேசின வார்த்தை. இதை விட்டால் நம்மளுக்கு வேறு கதி கிடையாது. எங்கே போனாலும் பிரச்சனை தான். சத்சங்கன்ற பேர் எல்லாருக்கும் மனசுலேயும் நிறைய பேர் மனசில் பார்க்குறேன். நல்லா தான் பேசுகிறான், பழகிறான், எல்லாம் பண்ணுறாங்க, எல்லாம் பழகிறாங்க. கஷ்டம் பார்த்தா மனசுக்குள்ளே காழ்ப்புணர்ச்சி இருக்குது. ஆமாம், நம்மளை அவமதிச்சிட்டாங்களே, நம்மளை மனசு புண்படுறாமல் பேசிட்டாங்களே அப்படின்ட்டு அந்த காழ்ப்புணர்ச்சி இருக்க தான் செய்யுது. என்ன பண்ணுறது? யாரை நம்புறதுனே தெரில. இந்த உலகத்தில் யாரை நம்புறது? நல்லா பேசுகிறாங்க, பழகிறாங்க, கடைசியில் பார்த்தா அம்போடு கைவிட்டுறாங்க, காலவாரி விட்டு போயிடுறாங்க, நம்பிக்கை துரோகிகளாக இருக்காங்க.
அப்படி தான் நம்ம எத்தனை விஷயங்களை பார்த்துருப்போம். இது நான் போய் சொல்கிறது பொய் கிடையாது, சொல்கிறேன். எல்லாரும் இல்லை, அது மாதிரி சில பேர் இருக்காங்க. அப்படின்னும் போது என்ன பண்ண முடியும்? நம்பிக்கை துரோகிகளாக இருக்காங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில் ஏமாந்து தானே அதிகமாக இருக்குது. எத்தனையோ விஷயங்களை போய் ஏமாந்து போனதெல்லாம் போதாதா? இன்னும் எவ்வளோ தான் ஏமாறுவோம்? அப்புறம் கொஞ்சமாவது பகவத் விஷயத்துக்கு திரும்பி வந்தால் தான், இந்த கிருஷ்ண கதைகளை கேட்டால் தான் ஆனந்தம்னா என்னன்னே தெரியும். சரி, ஓகே. ராம 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 आंजनेय स्वामी की जय, श्रीमद् भागवत भगवान की जय, श्रीमद् राम 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 आंजनेय स्वामी की जय, राम 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 राम।